திமுக ஆட்சி வந்ததிலிருந்து 3 ஆண்டுகளாக பல விதமான அஸ்திரங்களை மறுபடியும் பயன்படுத்திப்பாங்க பிஜேபி. எல்லாமே ஃபெயில் ஆகுது. தோல்வி அடைய வெறி அதிகமாகுது. வெறித்தனம் அதிகமானாக்க என்ன நடக்கும்? அது இப்ப நடக்குது. அப்ப நீங்க என்ன பார்க்கணும், யார் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, யார் மேல எடுக்கல, இது என்ன டிசைன்? இதுதான் டிசைன். அதனால இதை ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்று பேசுவதே அயோக்கியத்தனமானது. திமுகவுக்கு எதிரான ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை எவனாவது பேசினாங்க ஒன்னும் அவனுக்கு அறிவுன்றதே சுத்தமா இல்லைன்னு. நியூஸ் கிளிக் சைட்ல விவசாயிகள் போராட்டத்தை பத்தி தொடர்ந்து கவர் பண்றாங்க. அதை ஒட்டி ரெய்டு 117 மணி நேரம் கண்டினியூஸா சோதனை. ஜாக் டோர்சி சொல்லியிருக்காருல்ல ட்விட்டர்ல, எப்படி மிரட்டினாங்க எங்களை, உங்களுக்கு ரெய்டு விடுவோம்னு சொன்னாங்க. பிபிசிக்கு ரெய்டு இப்பதானே நடந்துச்சு. யாருக்கு எதிராக ரெய்டு இல்ல, டிஐஜி ஸ்ரீகுமார் அவருக்கு எதிராக. சித்திகப்பன் கைது பண்ணாங்கல்ல பத்திரிகையாளர், 2 வருஷம் உள்ள இருந்தாரு, எந்த வழக்கம் இல்லாம, அவருக்கு எதிராக ரெய்டு. திமுக ஊழல் பண்ணிடுச்சு, அதனாலதான் ரெய்டு. நீங்க சுத்தபத்தமா இருந்தீங்கன்னாக்கா வர முடியாதுன்னு எந்த முட்டாளாவது சொன்னான்னாக்கா ரத்தம் குடிக்கிற காட்டேரியாது. அதுக்கு முன்னால இப்படி சிலுவையை காமிச்சாக்க பயந்து ஓடிடும், இல்லைன்னா கடிச்சிடும். அந்த மாதிரி இப்ப சுத்தபத்தமா இருக்கிறான்னு இப்படி காட்டினாக்க மோடி பயந்து தெரிச்சு ஓடிடுவார். சுத்தபத்தமான ஆள்கிட்ட பக்கத்துல வரமாட்டார். இப்படி ஒரு ஆள் சிந்திக்கிறாருன்னாக்கா மோடிக்கு நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பாசிசத்துக்கு தடையாரன் வெங்காயாரன்? நீ தான் மோடியை நம்புறியே. நீ எதுவுமே செய்யலனாலும் சரி இந்த ரெய்டு வரும், எதுவுமே செய்யலனாலும் இந்த அவதூறு பிரச்சாரம் வரும், பொய் பிரச்சாரம் வரும். இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது நாடு முழுவதும் பிஜேபி ஆட்சியை, ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக, ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த நிறுவனங்கள் வேலை செய்து. பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்கிறேன்னு சொல்லணும். அதை ஆதரிக்கிறேன்னு சொல்லல அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணு நீங்க அரசியல் கோழை, இல்லைன்னா அரசியல் சந்தர்ப்பவாதி, டேஞ்சரஸான சந்தர்ப்பவாதி. நீங்க எதிரிக்கு பயன்படக்கூடியவர். இது ஒரு பாசிச எதிர்ப்பு போராட்டம், இது ஒரு ஊழல் வழக்கே அல்ல. இது ஒரு ஊழல் என்று யாராவது பேசுறாங்கன்னாக்கா அந்த நபரே ஒரு ஊழல். இடி ரெய்டு, அதை ஒட்டி விலைக்கு வாங்கப்படுது. எத்தனை எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? 177 எம்எல்ஏக்கள். 8 மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ந்து ஆட்சி கொண்டு வரப்பட்டது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உதவியால தான். சிபிஐ, இடி, ஐடி இது எல்லாமே மோடி ஆட்சியின் கீழ் இப்படி பயன்படுத்தப்படுகிறது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கு, இப்படி நோக்கங்களுக்கு, கேடான நோக்கங்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. கடமைக்கு எதிரான வேலைகளை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க மோடியினுடைய கூலிப்படையாக செயல்படுகிறார்கள். அது ஒரு மெர்சினரி கேங். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குது. எப்படி? பிஜேபியில சேர்ந்துட்டாக்க உடனே தப்பிக்கலாம். உடனே தப்பிக்கிறது மட்டும் இல்ல, அவருக்கு உயர்ந்த பதவிகள், மத்திய அமைச்சர் பதவி மாதிரி உயர் பதவிகள் அவர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது நான் கற்பனையெல்லாம் சொல்லல. சில 2 உதாரணம், எளிய உதாரணம். மகாராஷ்டிராவில் சிவசேனா கவர்மெண்ட்டை கவிழ்த்தாங்க இல்லையா? அப்போ அந்த ஆட்சி கவிழ்வதற்கு முன்னால ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஒரு கோஷ்டி அப்படியே கூண்டோட போனாங்க இல்லையா, அந்த பக்கம் சுற்றுலாவுக்கு போனாங்க. சில நாட்கள் முன்னால சஞ்சய் ராவத் அப்படின்னு முக்கியமான தலைவர், அவர் என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் இடி மிரட்டல் வருது, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்த சில நாட்கள்ல தான் இந்த கூண்டோடு தாவல் இருக்கு இல்லையா, அது நடந்தது. அதுக்கு முன்னால சிவசேனா தொடர்ச்சியா பாஜகவுக்கு எதிரான, அதனுடைய கொள்கைகளுக்கு எதிரான வேலைகளை அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, சாம்னால தொடர்ச்சியா கண்டிச்சு எழுதினாங்க. இதுதான் தேசபக்தியான்னு கேட்டாங்க. இது ஒண்ணு. அப்புறம் ஹேமந்த பிஸ்வாஸ் சர்மா அஸ்ஸாம்ல ஒரு ஊழல் வழக்கு. அந்த ஊழல் வழக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கட்டுமான பொருள்கள் கொள்முதல் செய்தது தொடர்பான வழக்கு. இவர் காங்கிரஸ்ல பொதுப்பணித்துறை அமைச்சர். அமெரிக்க நிறுவனத்திட்ட இருந்து அங்கதான் அந்த ஊழல் எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த லஞ்சம் இங்க கொடுத்து ஒரு 6 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து தான் இந்த டீல் முடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊழல் வெளியே அப்போ மோடி பிரதமர், அவர் ஒரு புக்லெட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா இந்த ஊழலில் இருக்கிறான் அப்படின்னு இங்கே ரிலீஸ் பண்ணுறாரு. ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா மேலே இடி ரெய்டு. உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பிஜேபிக்கு வந்துடுறாரு. சரியா ஒரே மாதம் தான். அப்படி சேர்க்க மாட்டாங்க தானே, அவர் ஊழல் செய்து ஒரே மாசத்துல சேர்ந்துட்டாரு. இல்ல, ஒரு ஊழல் செய்த ஒரு நபரை தமிழ்நாட்டுல தான் ரவுடிங்ல சேர்க்கிறாங்க. அது ஊழல் செய்த நபரை தான் சேர்ப்பாங்க. அது தனியா பேசுவோம் நம்ம. அது ஒரு தகுதி அது பிஜேபிக்கு போறதுக்கு. அப்போ ஒரே மாசம் தான் இந்த குற்றச்சாட்டு ஒரே மாதத்தில், அதாவது மோடி இந்த குற்றச்சாட்டை நூலாக வெளியிட்ட ஒரே மாதத்தில்
ஹேமந்த் பிஸ்வா சர்மா பிஜேபிக்கு வந்து சேருகிறார். சேர்ந்த உடனே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்போ அமித்ஷா கிட்ட பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, ஏன் இப்போதான் சொன்னீங்க வந்து சேர்த்துருக்கீங்களே, இந்த மாதிரி தப்பான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதே இப்போ நான் சொன்ன வார்த்தையே சொல்றாரு. இல்ல அமித்ஷா மேல கூட அப்படி இப்படி அபிப்பிராயம் இருக்குது. மோடி ரொம்ப நேர்மையானவர், அவர் ஊழல் எதிர்ப்பாளர். மோடி பிரஸ் மீட் வந்தா தானே கேள்வி கேட்க முடியும். அமித்ஷா வந்தாரு, அவரை கேள்வி கேட்டாங்க. இது கதை அதோட முடியல. இந்த லஞ்சம் கொடுத்தவனை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தண்டிச்சுட்டாங்க, 1 வருஷம் ஜெயிலு. கொடுத்த கம்பெனி வாங்கினவனுக்கு முதல்வர் பதவி. அவர் பிஜேபி முதல்வர் இப்போ அசாம்ல, மோடியோட சப்போர்ட்டோட தான். அப்படின்னா அந்த ஊழல்ல அவருக்கும் ஒரு பங்கு உண்டு. வேற நீங்க எடுத்துக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அது தமிழ்நாட்டில் ஒரு ஏக்நாத் ஷிந்தே, இப்போ ஏக்நாத் ஷிந்தேங்கிற பிம்பமே கட்சி தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்த சூழலில் இந்துத்துவாவை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒரு சிம்பிள் தான் ஏக்நாத் ஷிந்தே. அப்படி ஒரு ஏக்நாத் ஷிந்தே இன்ஃபார்ம் அவர் வந்து உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம், அவர் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப நாளாக தூண்டில் போட்டு பார்த்தாங்க. அப்போ அதற்கு இணங்க மறுத்ததின் விளைவுதான், அல்லது இணங்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கைது நடந்திருக்குதா? ஊழல் அதை வந்து கர்டைல் பண்ணணும் அப்படியான நோக்கம் எதுவும் இல்லையா? இதை வந்து ஊழல் வழக்கு என்று சொல்வதும் விவாதிப்பதுமே அடிப்படையில் தவறு. அப்படி அல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த நாளிலிருந்து அதற்கு எதிரான ஒரு பலமுனை தாக்குதலை பிஜேபி செஞ்சுட்டு வருது. எல்லா எதிர்கட்சிகள் மேலேயும் செய்து இங்கே திமுக மேலே செஞ்சுட்டு இருக்குது. இப்போ பலமுனை தாக்குதல் நான் சொல்லும்போது, இப்போ திருக்காட்டுப்பள்ளி லாவண்யா அவர்களுக்கு எடுத்துக்கங்களேன், மதமாற்றம் அப்படின்னு சொல்லி உடனே தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் அமக்கலாம் பண்ணி, அது ஒன்றும் இல்லை, அதுக்கு சாதகமான தீர்ப்புகள், கோர்ட்டு தீர்ப்பு இதெல்லாம் வந்துச்சு. அதை 2 பேர் தான் தடுத்து நிறுத்தினாங்க. ஆமாம், அந்த பெரிய போராளிகள் அவங்க. ஊட்டியில் ஒரு இராணுவ தளபதி இறந்து போனார், உடனே அது சதி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது பண்ணாங்க. இராணுவ வீரர்கள் ஒருத்தன் கொடாயடி சண்டை போட்டதுக்கு அதில் ஏதோ சொந்தக்காரன் அடித்து செத்து போனான்னாக்க உடனே தமிழ்நாட்டில் இராணுவ வீரருக்கு பாதுகாப்பு இல்லை. திருவண்ணாமலையில் இராணுவ வீரர் மனைவிக்கு ஆபத்து. இது வந்து இந்தியா பூரா நியூஸு. பீகார் தொழிலாளியை வந்து இங்கே அடித்து கொள்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் வீடியோ, அது வந்து ஒரு ஆல் இண்டியா மேட்ரு. இந்த மாதிரி செய்திகள். அல்லது மேல் பாதையில் பூட்டிட்டாங்க, இது தலித் விரோத ஆட்சி அப்படின்னு ஒரு குரூப்பு. இந்த பக்கம் வன்னியர் கோயிலை பூட்டிட்டாங்க, இது வன்னியர் விரோத ஆட்சி அப்படின்னு இன்னொரு குரூப்பு. பல்லாக்கு தூக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றான், இந்து விரோத ஆட்சின்னு ஒரு குரூப். பல்லாக்கு தூக்க அனுமதிச்சுட்டான், இந்துத்துவாக சமரசம் செய்து கொள்ளுகிறது திமுக, நீ இதுதான் பகுத்தறிவு பாதையா, இதான் பெரியார் வழியா அப்படின்னு ஒரு குரூப்பு. இப்படி லெஃப்ட்ல இருந்தும் ரைட்ல இருந்தும் பல கோணங்கள்ல பல விதமாக இந்த தாக்குதல் தொடுக்கப்படுது. டிஸ்கிரெடிட் பண்றது, இது ஆங்கிலத்தில் ஸ்மியர் கேம்பெயின், களங்கப்படுத்துகின்ற ஒரு கேம்பெயின். இது வந்து பல கோணத்தில் செய்யப்படுது. இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது, அது வேண்டாம் நமக்கு நேரம் கருதி. அதில் ஒரு அங்கம்தான் குறிவைத்து அது வந்து இந்த பீரியடில் மோடி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும், கர்நாடகா எடுத்துக்கிட்டால் டிகே சிவகுமார், அங்கே வந்து சஞ்சய் ராவத், இங்கே தெலுங்கானா எடுத்துக்கிட்டாக்க அந்த முதல்வருடைய மகள், அங்கே ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்துக்கிட்டாக்க சிசோடியா துணை முதல்வர், மம்தா பானர்ஜின்னாக்கா மருமகன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. அந்த டார்கெட் வைப்பதற்கு அவர்களுக்கு சில கணக்கு இருக்குது. அந்த பார்ட்டியில் முக்கியமான புள்ளி அல்லது எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் முக்கியமான பாத்திரம் வைப்பவர்கள், அவங்கள வந்து காலி பண்ணணும் இல்லை நியூட்ரலைஸ் பண்ணணும் என்பதற்கு அவர்களுக்கு எதிராக முதல்ல அடிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து நடக்குது. இங்கே கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல்ல, புலனாய்வாளர், நான் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே கைது உறுதின்னு சொன்னேன். இப்போ இவர் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உத்தரவு போட்டு நீதிமன்றம்னு சொன்னாங்க. அதான் இவர் தான் எல்லாத்தையும் இயக்குறாருன்னு வச்சுருங்க. அப்படி தானே இருக்குது. அதுக்கு 2 சேனல் இருக்குது. இப்போ இங்கே இப்படி ஒரு ஆள் இருக்காரு, அங்கே ரிப்பப்ளிக் மாதிரி டிவிகள் இருக்குது. அவங்க வந்து முதல்ல ஒரு கேம்பெயின் மூலம் ஒரு பொது கருத்தை உருவாக்குறாங்க. இப்போ சொல்லப்படுகின்ற இந்த ஊழல் என்பது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அதுவே அது ஊழல் தானா, ஒரு டைரக்டாக இன்வால்வ்டா, அப்படி அக்யூசேஷன் இருக்குதா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இது ஏன் இத்தனை நாள் கழித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போது இதை பற்றி ஒரு கேம்பெயின் எடுத்து ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார்கள். G2 பற்றி ஒரு பயங்கரமாக ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த மதன் ரவிச்சந்திரன் இதில் ஒரு அதிமுககாரன் தொழில் போட்டியினால் பிளான் பண்ணது, அது ஒன்றும் இல்லாத செய்தி ஆகிடுது. ஆனால் உருவாக்கப்பட்ட கருத்து பிரபலமாக வந்து செட்டில் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாமே ஊழல் 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 அப்படின்னு ஒரு அபிப்பிராயம், சர்க்காரிய ஊழல் மாதிரி ஊழல். அது ஒன்றும் நடக்கலை. எம்ஜிஆர் எவ்வளவோ முனைந்தும் கோர்ட்டே தள்ளுபடி பண்ணிடுச்சு, இது யாருக்கும் தெரியாது. ஆனால் சர்க்காரியா கமிஷன் இப்போ அண்ணாமலை கூட பேசியிருக்காரா, ஜெயலலிதாவை சொல்லலை, அவங்க மேலே ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறேன். ஆமாம், கலைஞர் சொன்னேன், அது கரெக்ட், சொன்ன வரைக்கும் ரைட்டு. அக்யூஸ்டு கன்விக்டட் கிரிமினல் ஜெயலலிதா, அவங்க மேலே மதிப்பு வச்சிருக்காரு. நிரூபிக்கப்படாத எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு நபர்
கலைஞர் அது சொல்லிட்டு போட்டோம். அதனால இப்படி ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார்கள். உருவாக்கிட்டு இந்த நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? இப்போ இந்த கேம்பெயினுடைய தொடர்ச்சியாகத்தான் இடி வந்து இங்க வந்து ரைட் பண்ணுது. இடி ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, அது சுயேட்சையான அமைப்பு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஆமா, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி. இப்போ எனக்கு அதுக்கு ஏன் அமலாக்கத்துறைன்னு சொல்றாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அர்த்தத்தில் வச்சிருக்காங்கன்னு புரியல. இப்போ அது வந்து நேரடியா இங்க வந்து நடவடிக்கை இருக்கிறதுக்கும் நீங்க சொல்ற இந்த கேம்பெயின் சொல்லப்படுற அந்த ஸ்ட்ரக்சர்ட் ஒரு கேம்பெயின் அதுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னா என்ஃபோர்சிங் பிஜேபி ரூல் இன் எவ்ரி ஸ்டேட், அதுக்கான டைரக்டரேட். எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சியை கொண்டு வருவதை என்ஃபோர்ஸ் பண்ணுவதை உத்தரவாதப்படுத்துகின்ற ஒரு டைரக்டரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஜ்ரிவால் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காரு. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இடி ரெய்டு அதை ஒட்டி விலைக்கு வாங்கப்படுவது எத்தனை எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? 177 எம்எல்ஏக்கள். தலா 20 கோடி போடுங்க, மொத்தம் எவ்வளோ கோடி ரூபா வருது பாருங்கன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கிறார். 177 எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். 8 மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து ஆட்சி கொண்டு வரப்பட்டது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உதவியால தான். அப்போ என்ஃபோர்சிங் பிஜேபி ரூல் இன் எவ்ரி ஸ்டேட் அப்படின்னு சொல்றது மிகை அல்ல. பெரிய ஆர்கனைசேஷன், இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன்லாம் சொல்றாங்க. இது வந்து ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு எப்பா இந்த விலைக்கு படிஞ்சு வர்றியா இல்லையா அப்படின்னு பேரம் பேசுற மாதிரியே இருக்குது அது. ஆமாங்க. இப்போ சிபிஐ, இடி, ஐடி இது எல்லாமே மோடி ஆட்சியின் கீழ் இப்படி பயன்படுத்தப்படுகிறது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கு, இப்படி நோக்கங்களுக்கு, கேடான நோக்கங்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை எல்லா மீடியாவில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு 1000 உதாரணங்கள் இருக்குது. அதனுடைய பேர், அதுக்கு நியாயமான பேர் என்ன அப்படின்னு சொன்னால் வரி ஏய்ப்பு, கருப்பு பணம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான சட்டத்தின் ஆட்சியை என்ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு டைரக்டரேட்ன்றது அது உண்மையான பெயர். வாயை திறந்தா பொய் சொல்றவனுக்கு ஹரிச்சந்திரன் பேர் இருக்கிற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். சட்டவிரோத நடவடிக்கைகளை என்ஃபோர்ஸ் பண்ற ஒரு நிறுவனத்துக்கு பேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவங்க மோடியினுடைய கூலிப்படையாக செயல்படுகிறார்கள். அது ஒரு மெர்சினரி கேங். அதுதான் அவங்க செய்யறாங்க. டார்ச்சர் பண்றாங்களா? ஏதோ காஃபி டீ கொடுத்து ஏசி ரூம்ல உட்கார வச்சு என்னங்க சொல்லுங்க, ஜெயலலிதாவை அப்படிதான் விசாரிச்சாங்க. ஆனா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி விசாரிக்கிறது? இது டார்ச்சர் பண்ணலையா? டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க, டீசெண்டாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை நம்புறது கூட நிறைய ஆள் இருக்கலாம். இப்போ நான் சொல்லலை, சத்தீஸ்கர்னுடைய காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், அங்கே பாகேல் அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் சொல்கிறாரு அங்கே லிக்கர் ஸ்கேம்னு ஒரு கேஸ், இவர்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்ல சொல்லி டிஸ்டிலரி ஓனர்ஸை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. டார்ச்சர் பண்ணி அவங்க அலற சத்தம் வந்து வெளியே கேட்குது. நீ வந்து சிஎம் பேரை சொல்லு, கையெழுத்து போடு அப்படின்னு அவங்க டிஸ்டிலரி ஓனரை மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தினரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அப்படி ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டார்ச்சர்னாக்க ஃபிசிக்கல் டார்ச்சர் கூட இல்லாமல் இருக்கலாம். டார்ச்சர்னா ஃபிசிக்கலாக பண்ணாதான் அப்படின்றது இல்லை. எத்தகைய அச்சுறுத்தல்கள், உளைச்சல்களுக்கு ஆளாக்குவது, அதெல்லாம் கொஞ்சம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். வேடிக்கை பார்க்குறவனுக்கு அது தெரியாது. இப்போ வாய்க்குள்ளே ரிவால்வரை விட்டு சொல்லு, சுடல் அல்ல, அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பல தோழர்களுக்கு நடந்திருக்குது, எனக்கு தெரியும். நான் நேர அது மாதிரி கஸ்டாடியல் இன்ட்ராகேஷன்லாம் நான் பார்த்துருக்குறேன். சரிதானா? வெளியே இருந்து பேசலாம், எது வேணாம், அல்லது உறவினர்களை அச்சுறுத்தலாம், மிரட்டலாம், எது வேணால் பண்ணலாம். அப்போ அதனால் சித்திரவதை இருந்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இதை நான் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, திமுக ஆட்சி வந்ததுலேருந்து 3 ஆண்டுகளாக பலவிதமான அஸ்திரங்களை மறுபடியும் பயன்படுத்தி பார்க்குது பிஜேபி. எல்லாமே ஃபெயில் ஆகுது. தோல்வி அடைய வெறி வந்து அதிகமாகுது. அவங்களுக்கு வெறித்தனம் அதிகமானாக்க என்ன நடக்கும்? அது இப்போ நடக்குது. அதாவது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது. இதில் வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய லெஜிட்டிமசியை ஆளுங்கட்சி வந்து அங்கீகரிக்கணும். லெஜிட்டிமசின்னாக்கா லெஜிட்டிமேட் காம்படிட்டர். இந்த ஆட்டத்தில் அவர் சட்டபூர்வமாக நம்மளோட போட்டி போடுறவர். யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறோம், ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு. அந்த லெஜிட்டிமசியை அங்கீகரிக்காமல் இவனை பூரா ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆட்சிக்கு யோசனை இருக்குன்னு வச்சுங்க. அமித்ஷாவுடைய பிரபலமான மேற்கோள் ஒன்று இருக்குது, ஒன்றிய ஆட்சி முதல் பஞ்சாயத்து ராஜ் வரை பிஜேபி மட்டும்தான் இருக்க வேண்டும்.
அப்புறம் காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸே இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது? ராகுல் காந்தி மீதான நடவடிக்கை உங்களுக்கு எதை காட்டுது? அப்போசிஷன் அப்படின்றது ஒன்று இருக்கக்கூடாது, அதை வைப் அவுட் பண்ணிடணும். ஒரு கட்சி என்னுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில பரவலாக இருக்க வேண்டும் என்று கருதுவதே அதை லெஜிட்டிமேட் மெத்தட்ஸ் மூலம் செய்யறத பத்தி ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இது எப்படி இல்லெஜிட்டிமேட்? இது எல்லாமே இல்லெஜிட்டிமேட் மெத்தட் தான். ராகுல் காந்தி 2 வருஷத்துக்கு அது தெரியுமே, அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வாங்கப்பட்டது. அந்த டிஃபமேஷன் சட்டம் வாரணாசி காலத்தில் கொண்டு வரப்பட்டதிலிருந்து 2 ஆண்டு தண்டிக்கப்பட்ட ஒரே ஆள் இவர் தான், வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலிருந்து. அதிலிருந்து அதனுடைய யோகியதை தெரியலையா? அது ராகுல் காந்திக்கு நடந்தது இருக்கட்டும். அப்போ இந்த எதிர்கட்சிகளை டீலெஜிட்டிமைஸ் பண்ணுறது, அவங்க மேலே முத்திரை குத்துவது, தேச விரோதின்றது, அல்லது வெளிநாட்டு கைக்கூலின்னு சொல்கிறது, வெளிநாட்டில் போய் தேசத்தை இழிவுபடுத்திட்டான்னு சொல்கிறது, இது மாதிரி ஒன்று. ரெண்டாவது, இந்த நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அல்ல மற்ற நிறுவனங்கள் இருக்குல்ல, சட்டபூர்வமாக கான்ஸ்டியூஷனில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள், அவை நடுநிலை தவறி சட்டத்தின் ஆட்சிக்கு புறம்பாக அவை கையாளப்படுவது. அதுதான் மோடி ஆட்சியில் எல்லா நிறுவனங்கள்லையும் நடக்குது. இல்லை, அப்படி சொல்லப்பட்டாலும் இப்போ வந்து காங்கிரஸும் அப்படி கையாண்டு இருக்கிறது. எதிர்கட்சிகள் மேலே இப்படியான நடவடிக்கைகள் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிற பொழுது இது எந்த வகையில் டிஃப்ரெண்ட்? அது எடுத்தாங்க. அது சிபிஐயாக இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும், அல்லது ஐடி ரெய்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்தது என்பது உண்மை. அது பொதுவாக நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது வந்து இப்போ அவசர நிலை காலத்தை மற்ற காலத்தோடு ஒப்பிட முடியாது இல்லையா? எல்லா சிவில் உரிமைகளும் ரத்து செய்யப்படுவது, உயிர் வாழும் உரிமை ரத்து செய்யப்படுவது, கட்சிகள் இயங்குவது ரத்து செய்யப்படுவது, பத்திரிகை சுதந்திரம் ரத்து செய்யப்படுவது, எக்ஸ்ட்ரீமான மெஷர் அது. இப்போ அதே விஷயத்தை அன்றாட நடவடிக்கைகளில் நார்மலைஸ் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது யூபிஏ காலம் 10 ஆண்டு ஆட்சி நடந்திருக்குது. அந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு ஏவப்பட்டிருக்கிறது, இந்த மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு எந்த அளவுக்கு ஏவப்பட்டிருக்கிறது, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய வலிமை இருக்கு இல்லையா, சட்டபூர்வமான வலிமை, அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, அதற்கு பின்னால் இப்பொழுது அந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு திருத்தப்பட்டு இது எப்படி ஒரு கொடூரமான அதிகாரம் மிக்க ஒரு நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய குறிப்பான விஷயங்களை பேசினாதான் காங்கிரஸும் பண்ணிச்சு, மோடியும் பண்றாரு என்ற ஒரு பொதுவான ஒப்பீடு. தன்மையில என்ன மாறி இருக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பிஜேபி நான் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் வர்றாங்க. அப்போ முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குறைவாக ஏவியிருக்கலாம். இவங்க அந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு லட்சியம் அதை சொல்லிட்டு தான் வர்றவங்க அதானே பண்ணுவாங்க, வேகப்படுத்தானே செய்வாங்க. பிஜேபியினுடைய ஊழல் ஒழிப்புல ஒரே ஒரு வார்த்தை விட்டு போச்சு, என்ன தவிர யாரும் ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த முழக்கம். அதுதான் அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது வந்து பிஎம் கேர்ஸுக்கு கணக்காட்ட முடியாது, அல்லது எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு இல்லையா, அது யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம், எவனுக்கும் தெரியாது. இப்படி எல்லாத்தையுமே அவங்க பிளாக்காக வந்து வச்சுக்கலாம், அது வெளியே விட வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு தான் எல்லா ரெய்டும். இப்போ நான் சொன்னதே இந்த ரெய்டு பூரா எதிர்கட்சிகளுக்கு தான். அந்த டேட்டா சிலதை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்வது வந்து மாநிலங்களவையில் அரசு கொடுத்துருக்கிறது பழசை விட 27 மடங்கு இடி ரெய்டு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 2004 2014 வரைக்கும். இது வந்து மன்மோகன் சிங் யூபிஏ ஆட்சி காலம். அதில் வந்து இடி ரெய்டு மொத்தம் நடந்திருக்கிறது 112. அதில் சொந்த கட்சிக்காரங்க மேலேயே நடந்திருக்குது. அது இங்கே திமுக உள்ளிட்டு, ராசா உள்ளிட்டு. இது வந்து 112 இவ்வளோதான். 2014 2022 இந்த பீரியட் எடுத்துங்க, 6 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகளில் 3010. 112 எங்கே இருக்குது, 3010 எங்கே இருக்குது? 95% எதிர்கட்சிகள் மட்டும். எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் குறிப்பாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. டார்கெட் பண்ணினா இப்போது நம்ம கர்நாடகாவில் டிகே சிவகுமார், அங்கே வந்து சரத்பவார், அப்புறம் மம்தா பானர்ஜி அவங்களுடைய குடும்பத்தினர், அங்கே சஞ்சய் ராவத்து, இந்த மாதிரி ஒரு நீண்ட லிஸ்ட் எடுக்கலாம். காங்கிரஸில் இந்த மாதிரி ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. இவங்க குறிவைத்து அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த பீரியடில் நடந்திருக்கிற வழக்குகள். இது அப்பவும் பண்ணாங்க இப்பவும் பண்ணாங்க அப்படின்னாக்கா அப்படி ஒரு கம்பேரிசன் இதில் கிடையாது. ஊழல் எதிர்ப்புன்னு வர்றாங்க, தாங்கள் அல்லாத பிற கட்சியினர் ஊழல்வாதிகள்னு சொல்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கைகள் ஏவுறாங்க. ஸோ அந்த வகையில் மக்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின்படி ஏற்கனவே கருப்பு பண ஒழிப்புன்னு சொன்னாங்க, ஊழல் ஒழிப்புன்னு சொன்னாங்க, நாடை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறான்னு சொன்னாங்க. அப்படிங்கிற பொழுது இந்த இவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே ரைடு விடுறதுங்கிறது ரொம்ப இயற்கையானது தானே. இது வந்து எதிர்கட்சிகள் மீதான நடவடிக்கை. உங்களுக்கு தெரிஞ்சு
உங்களுடைய நினைவில் தெரிஞ்ச மெகா ஊழல் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உலகத்திலே பெரிய ஊழல். உலகத்திலே பெரிய ஊழல் அந்த ஹிடன்பர்க் அறிக்கையில எக்ஸ்போஸ் ஆன ஒரு ஊழல். 2 ஆண்டுகளில் 18 லட்சம் கோடி ரூபாய். அது உலகத்திலே பெரிய ஊழல்ன்றது நம்ம வார்த்தை கிடையாது, ஹிண்டன்பர்க் அறிக்கையினுடைய வார்த்தை. இது உலகம் கண்டிராத கார்ப்பரேட் ஃப்ராட் அண்ட் அக்கவுண்டிங் மேனிப்புலேஷன் அப்படின்றது தான் அது சொல்லியிருக்கிறது. 18 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு 2 ஆண்டுகளில் அதிகமாயிருக்கு. ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரன்னு இன்னும் கலைஞர் குடும்பத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. 18 லட்சம் கோடி ரூபா கூடி இருக்குது. இதுல என்ன பிரச்சனை? எங்க இருந்து பணம் வந்துச்சு, எப்படி இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க? இது பூரா கருப்பு பணம். கருப்பு பணத்தை பிடிக்கிறேன், ஊழலை ஒழிக்கிறேன், ஆளுக்கு 15 லட்ச ரூபா கொடுக்குறேன்றதெல்லாம் தான் அவங்க ஏற்கனவே பேசுனது. இப்ப இதன் மீது ஏதாவது ஒரு இடி ரைடு நடந்திருக்குதா? நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குதுன்னாக்கா, செபி இதை கண்காணித்து பிடிச்சிருக்கணும். செபி மேல ஆக்சுவலா நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதுக்கு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இவங்க ஒத்துக்கல. செபிக்கு இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு அவகாசம் கொடுத்துட்டு விசாரிக்கிறது. யார் விசாரிக்க தவறி இருக்கிறானோ, யார் ஏற்கனவே அவன் மேல குற்றம் இருக்குன்னு சொல்லி விசாரணையை கிடப்பில் போட்டிருக்கிறானோ, அவன் மேல நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக விசாரிக்கிறதுக்கு அவகாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. அதானின்றது ஒன்று. விஜய் மல்லையா, மெகுல் சோக்சி, நீரவ் மோடி, லலித் மோடி, இப்படி ஒரு நீண்ட பட்டியல் எல்லாரும் தப்பிச்சு போனது. இவங்க எல்லார் மேலேயும் இடி இருக்குது. இடி இருக்கும்போதே தான் இவங்க எல்லாரும் தப்பிச்சு போறாங்க வெளிநாட்டுக்கு. இது பூரா மோடி ஆட்சியின் கீழ் தான் நடந்திருக்குது. இது இல்லாம மோடி ஆட்சியின் முதல் 8 ஆண்டுகள்ல சுமார் 5 to 6 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில மோசடி நடந்திருக்கு. 5 to 6 லட்சம் கோடி ரூபாய். இதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்டாவே சொல்லியிருக்கிறான். ஒரு இடி கேஸ் கூட கிடையாது. இது யார் மேலேயும், இந்த பணத்தை மோசடி செய்தவர்கள் யார் மேலேயும் ஒரு இடி கேஸ் கூட கிடையாது. குஜராத்தில் மிக முக்கியமான ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி ஏபிஜி ஷிப்யார்ட், இவங்களுக்கு எதிராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்ட் இருக்குது. 22,842 கோடி ரூபா. ஐசிஐசிஐ உள்ளிட்டு பல வங்கிகள் சேர்ந்து கடன் கொடுத்து பட்டா நாமத்தை போட்டாங்க. கேஸ் கிடையாது. ஆனா டிமானிட்டைசேஷன் ஒரு நுட்பமா, இன்னொரு ட்ரிக்கா அவனுடைய கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு வேலை மோடி செஞ்சால் ஒவ்வொரு காமெடியா நீங்க கேக்குறீங்க. இந்த டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது ஒரு ஜோக் நடந்தது. பண மதிப்பளிப்பின் போது என்ன கல்யாண காட்சி வச்சிருக்கிறான்னாக்கா என்ன செய்யறது, அப்படி ஒரு கவலை வந்தது மக்களுக்கு. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு மோடி, 2.5 லட்சம் ரூபா அதிகபட்சம். கல்யாணம் வச்சிருக்கிறான்னாக்க டிரா பண்ணலாம், அதுக்கு மேல 5 பைசா கூட எழுதக்கூடாது. அப்பதான் நிதின் கட்காரி மகளுக்கு கல்யாணம் பண்ணார். 2.5 லட்சம் ரூபாய் ஒரு 50-60 பிளேன், சார்ட்டர்ட் பிளேன் வந்தது. உலகம் முழுதும் எல்லாரும் வந்தாங்க. பல கோடிகள் செலவாச்சு. அப்பதான் பிஜேபியில் சேர்ந்திருந்த கர்நாடகாவை சேர்ந்த நிலக்கரி சுரங்க ஊழல் புகழ் காலி ஜனார்தன் ரெட்டி, அவர் வீட்டு கல்யாணம் நடந்தது. அதுவும் பல கோடி ரூபாய் மதிப்பில் கல்யாணம். அப்போ இதெல்லாம் எப்போ நடந்தது? 2.5 லட்சம் ரூபா சீலிங் நடக்கும்போது தான். அதுக்கெல்லாம் இடி எல்லாம் எதுக்கும் வரல. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, யார் மேலே எடுக்கலை. இது என்ன டிசைன்? இதுதான் டிசைன். அதனால இதை ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்று பேசுவதே அயோக்கியத்தனமானது. இங்கே யாராவது திமுகவுக்கு எதிரான ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைன்னு எவனாவது பேசினாக்க ஒன்று அவனுக்கு அறிவுன்றதே சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கலாம், இல்லை பச்சை அயோக்கியன்னு எடுத்து. அதை எப்படி சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், அரசியல்வாதிகள் சிலர் காசு பார்த்துருக்குறாங்க, நிறைய காசு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி நடவடிக்கை எடுக்குது. அதுக்கு நல்லதுதான்ப்பா, யாரோ ஊழல் பண்றவங்கள கைது பண்றாங்களாமே அப்படின்னு ஒரு திருப்தி அடைகிறாங்கல்ல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரசியல்வாதிகள் மேல மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்குதா? பிரபீர் புர்காயஸ்தான்றவர் நியூஸ் கிளிக் என்ற சைட்டினுடைய, ஏற்கனவே அவர் இதுல இருந்தார், இபிடபிள்யூல இருந்தார். அப்புறம் நியூஸ் கிளிக் சைட்டினுடைய எடிட்டர். நியூஸ் கிளிக் சைட்ல விவசாயிகள் போராட்டத்தை பத்தி தொடர்ந்து கவர் பண்றாங்க. அதை ஒட்டி ரெய்டு 117 மணி நேரம் கண்டினியூஸா சோதனை. அவருக்கு எப்ப ஜாக் டோர்சி சொல்லியிருக்காருல்ல ட்விட்டர்ல, எப்படி மிரட்டினாங்க எங்களை, உங்களுக்கு ரெய்டு விடுவோன்னு சொன்னாங்க. பிபிசிக்கு ரெய்டு இப்போதானே நடந்துச்சு, நடந்தது இல்லை. தீஸ்தா சேத்தல்வாதுக்கு எஃப்எம்எல்ஏ எஃப்சிஆர்ஏல கேஸு. அவ்வளோ வேணாம். ஹர்ஷ் மந்தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், குஜராத் படுகொலைக்கு எதிராக, அப்போ ஐஏஎஸ் அதிகாரியாக குஜராத்தில் இருந்தவர், வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மதவெறிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறவர் அமைப்பு. அவர் ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு இது வச்சிருக்காரு. அதில் இவங்க வரி ஏய்ப்பு, எஃப்எம்எல்ஏ என்ன அதில் மணி லாண்டரிங் பண்ணிட்டாரு அப்படின்னு அவருக்கு எதிராக ரைடு. யாருக்கு எதிராக ரைடு இல்லை, இவர் ஸ்ரீகுமார், டிஐஜி ஸ்ரீகுமார், அவருக்கு எதிராக சித்திக்கப்பன் கைது பண்ணாங்கல்ல பத்திரிகையாளர்,
2 வருஷம் உள்ளே இருந்தார், எந்த வழக்கம் இல்லாமல். அவருக்கு எதிராக ரைடு. அப்போது திமுக ஊழல் பண்ணிடுச்சு, அதனால தான் ரைடு. நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னாக்கா வர முடியாதுன்னு எந்த முட்டாளாவது சொன்னான்னாக்கா? இல்லை, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் தான் கேட்டேன். அப்போ சித்திகப்பன், இவர் ஸ்ரீகுமார், ஹர்ஷ்மந்தேர், இவங்கெல்லாம் என்ன ஊழல் பண்ணாங்கன்னு அந்த புத்திசாலியை கேட்டு சொல்லுங்க. பாஜகவுக்கு எதிரான அல்லது ஃபேசிஸ்டுக்கு எதிரான தடையரண் வந்து திமுக தான். அதில் நீங்கள் சொல்கிறதுலையும் அதில் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. ஆனால் இந்த ஊழல் முறைகேடு இதெல்லாம் வரும் பொழுது அந்த தடையரணில் பிரச்சனை ஆகிடும், உள்ளே வந்துடுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சுத்தபத்தமாக இருக்கும். நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னாக்கா, அடே இப்போ அந்த டிராகுலான்னு ஒரு படம் வந்துச்சு முன்ன, ரத்தம் குடிக்கிற காட்டேரியது. அதுக்கு முன்னால் இப்படி சிலுவையை காமிச்சாக்க பயந்து ஓடிடும், இல்லைன்னா கடிச்சிடும். அந்த மாதிரி இப்போ சுத்தபத்தமாக இருக்கிறான்னு இப்படி காட்டினாக்க மோடி பயந்து தெரிச்சு ஓடிடுவார். சுத்தபத்தமான ஆள்கிட்ட பக்கத்தில் வரமாட்டார். இப்படி ஒரு ஆள் சிந்திக்கிறாருனாக்கா, நான் சொல்கிறது மோடியை பற்றி அவ்வளோ நம்பிக்கையாக உயர்வாக அந்த நபர் கருதுகிறாருன்னு அர்த்தம். இப்படி யோசிக்கிறவர். ஏதோ நீங்கள் யோக்கியமாக இருந்தீங்கன்னா அவர் விட்டுருவார், நீங்கள் யோக்கியமாக இல்லாதனால தான் ரைடு வருது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் சரி இந்த ரைடு வரும், எதுவுமே செய்யலைனாலும் இந்த அவதூறு பிரச்சாரம் வரும், பொய் பிரச்சாரம் வரும். இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது நாடு முழுவதும் பிஜேபி ஆட்சியை, ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக, ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த நிறுவனங்கள் வேலை செய்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊழல் செய்யாமல் இருந்தால் மோடி உங்கள் மீது இந்த நாயை ஏவ மாட்டார் அப்படின்னு சொன்னா மோடிக்கு நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பாசிசத்துக்கு தடையரன், வெங்காயரன்? நீ என்ன சொல்றது? நீ தான் மோடியை நம்புறியே, அப்புறம் உன்னை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? இப்ப நான் பேசுறேங்க திமுக ஆதரிச்சு, திமுக எவ்வளவு ரூபா வாங்கினேன்னு கேட்கறான், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல, அதான் சொல்றேன். இப்படி திமுக வந்து இப்படி இருக்கும் பொழுது, திமுக சைட்ல சில நிர்வாக ரீதியான முறைகேடுகள் வரும் பொழுது, எனக்கு வந்து இந்த ஆதரிச்சு பேசல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நீங்க மோடி ஆதரிச்சு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க மோடி ஆதரிச்சு தான் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க கரெக்டா இருந்தால் மோடி வரமாட்டாருன்னு சொன்னாலே அதை விட மோடிக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறது வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கு மேல என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? செந்தில் பாலாஜியை மோடி கைது செய்து விட்டார் ஆஹா அப்படின்னு சொன்னாக்கா நீ மோடியை நத்தி பிழைக்கின்ற நாயின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் என்ன சந்தேகம்? இந்த வார்த்தையெல்லாம் எடிட் பண்ணாதீங்க. இதுதான் பொருள். அதுக்கு வேற ஒன்றும், அதுக்கு ஒன்றும் பொருள் இல்லை. மோடி இவ்வளோ பெரிய ஹிண்டன்பர்க் ஊழலுக்கு பிறகு, இப்படி வந்து ஒரு எலக்ட்ரல் பாண்டுக்கு பிறகு, பிஎம் கேர்ஸுக்கு வந்து ஆடிட் கிடையாது, கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னதற்கு பிறகு, இப்படி 177 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கின பிறகு, பல 8 மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்து விலை பேசி நார்த் ஈஸ்ட் பூராவுமே விலைக்கு வாங்கிய பிறகு, இத்தனையும் செஞ்ச பிறகு அவர் யோக்கியர், நீங்க கரைபடாத கரமா இருந்தீங்கன்னாக்க உங்க பக்கத்துல வரமாட்டாருன்னு ஒருத்தன் சொன்னாங்க. திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கும் பொழுது இப்போ வந்து ஏதாவது அரசாங்க தரப்புல ஏதாவது தப்பு நடந்துடுச்சு அல்லது உடனடியாக நடவடிக்கை நடக்கலை அப்படின்னா சங்கடமா இருக்குது. உங்களை போய் ஆதரிச்சு என்னுடைய இந்த தரம், சரி நீங்க உங்க தரம் வேணாம்னு ஒதுங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது அதுதான். இது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற விஷயத்துக்காக நான் சொன்னேன். பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கிறேன்னு சொல்லணும். அதை ஆதரிக்கிறேன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று நீங்கள் அரசியல் கோழை, இல்லைன்னா அரசியல் சந்தர்ப்பவாதி, டேஞ்சரஸான சந்தர்ப்பவாதி, நீங்கள் வந்து எதிரிக்கு பயன்படக்கூடியவர்கள். நடைமுறையில் நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு ஃபேசிஸ்ட் எலமெண்ட் சர்வதேச அளவில் அப்படின்னு அறியப்படணும். இவரை சொல்லுவாங்க ஹிட்லர். இல்லை அவ்வளோலாம் போவாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பேசுகிறவங்க பெரும்பாலும் வாய்ப்பாட்டு சித்தாந்தவாதிகள் அப்படின்னு ஒரு டேக் கொடுக்குறாங்க. இப்போ யதார்த்தத்தில் அப்படி நடந்திருக்குதா? முன்னாடி வந்து இப்போ வந்து நீங்கள் ஹிட்லரை எதிர்கொள்வதற்கு அப்படிதான் பண்ணாங்களா? என்ன நடந்தது? ஆமாங்க, ஹிட்லர் எதிர்கொள்வதற்கு அமெரிக்காவோட சர்ச்சிலோட சேர்ந்தாங்க. சர்ச்சில் முந்தின நாள் வரைக்கும் எப்படி சங்க கடிக்கிறதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தான். ரஷ்யாவை எப்படி ஒழிக்கிறது. போர் முடிஞ்ச உடனே அவங்க அஜெண்டா அதுதான். அமெரிக்கா போர் முடியறதுக்கு முன்னால் வரைக்கும் நாசிக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருந்தான். ஃபோர்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் பண்ணிட்டு இருந்தான். அப்போது இந்த அதெல்லாம் தெரியாமல் தான் அலையன்ஸ் வந்து சேர்ந்தாங்களா? அவங்க ரொம்ப சுத்தபத்தமானவர்களா, சோசியலிஸ்டுக்கு ஆதரவானவர்களா, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவார்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டா சேர்ந்தாங்க. உலக அரசியலில் எந்த அரசியல் அறிவும் இல்லாதவன் வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி. இப்போ சர்வகட்சி கூட்டணி வருதுங்க. டிகே சிவகுமார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டிகே சிவகுமார் கரைபடாத கரமா? அவர் சுத்தபத்தமானவர் இல்லையா? சுத்தபத்தமானவர் இல்லை. அவர் தான் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணார் இல்லையா, குமாரசாமியோட ஐக்கிய முன்னணி வைத்து பிஜேபிக்கு இது பண்ணார். அந்த காண்டு அவங்களுக்கு, அல்லது சிவசேனா அது மாதிரி கட்சியா, அல்லது மம்தா பானர்ஜி கட்சியில் யாருமே ஒன்றும் பண்ணுறது இல்லையா? சுவேந்து அதிகாரியோட இது என்ன, ஊழல் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒன்றும் இல்லை, கேஸு
முடிஞ்சு போச்சு. ஊழல்ங்கிறது தனி ஒரு சப்ஜெக்ட், அதை வேணா தனியா பேசுவோம். அது இந்த அதிகார அரசியலோடு சம்பந்தப்பட்டது. ஊழல்னா அரசியல்வாதி காசு வாங்குறது தான் ஊழல் என்று பேசுகின்ற மரமண்டைகளுக்கு தனியா விளக்கணும். அது தனி பிரச்சனை. அது அப்படி பேச முடியாது. அது இந்த எதிர்கட்சிகள்லாம் எல்லாரும் கரைப்படாத கரமா அப்படின்னு நான் எதுக்கு பார்க்கணும்னு நான் கேட்கிறேன். பிஜேபி கரைப்படாத கரமா? இல்ல, அது கரைப்படாத கரம் இல்ல. அது பிஜேபி விஸ்வ குரு ஆஃப் ஸ்கேம்ஸ், உலகத்துக்கே வந்தான் குரு. எதுக்கு? ஊழலுக்கு. பாசிச எதிர்ப்பு அணின்னு ஒண்ணு கட்டுறவங்க ஏன் தேர்தல் கட்சிகளை நம்பணும்? தனியா வேலை பார்க்கலாம். இவ்வளவு ஊழல் செய்யறவங்க, முறைகேடு செய்யறவங்க, அவங்க கூட சேர்ந்துதான் பிஜேபி எதிர்த்து தோற்கடிக்கணும். நீங்க ஊழல் செய்யாதவங்க எல்லாம் தனியா அன்னைக்கு அண்ணா ஹசாரே தலைமையில கட்டுங்க. இப்ப யார் வேணாங்க? இல்ல தமிழறிவு மணியனை கூப்பிட்டு கட்டுங்க. யார் வேணான்னாங்க? இது அது மாதிரி கோஷ்டி லெப்ட் ரைட் எல்லாத்துலயும் இருக்கு. இடதுசாரி தமிழறிவு மணியன்கள் அப்படி நிறைய இருக்கிறாங்க. அதை விட்டுருங்க. நான் சொல்ல வர பாயிண்ட், பாசிச எதிர்ப்புன்றது தான் அஜெண்டா. அதுல நீங்க காசு வாங்கினீங்களா வாங்கலையா இதெல்லாம் இப்போ அஜெண்டா கிடையாது. பாசிச எதிர்ப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், இதை இல்லாமல் செய்கிறார்கள். அதை எப்படி காப்பாற்றுவது? மதவெறியிலிருந்து இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவது? சனாதன பாசிசத்திலிருந்து எப்படி காப்பாற்றுவது? அதுக்கு யாரெல்லாம் சேர்க்கலான்றதான் நம்ம அஜெண்டாவே தவிர, நீங்க காசு வாங்கலையா அப்படின்னாக்கா நீ பிரச்சனையை டைவர்ட் பண்ற. எல்லாத்துக்கும் இது பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள வராத பற்றி கவலைப்படாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படி பேசலாம். அதை பற்றி கவலை இல்லாதவர்களும், பாஜக வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களும், அல்லது அவர்களிடம் வாங்கி தின்பவர்களும், அது மாதிரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாங்கி தின்பவர்களும், அல்லது வேற பொலிட்டிக்கல் அஜெண்டா. காசி ஆனந்தன், சிவாஜிலிங்கெல்லாம் இங்கே வந்தாங்க. அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்கள் தான் எங்களுக்கு தனி இடம் வாங்கி தரணும், இல்லை எங்களுக்கு ஏதோ நல்லது கெட்டது பார்க்கணும். இப்போ அவங்க 2 பேருக்கும் நம்ம நாசமாக போனால் கவலை இல்லை. யார்? தமிழ்நாட்டு தமிழர்கள் எக்கேடு கெட்டு அழிஞ்சாலும் காசி ஆனந்தனுக்கும் சிவாஜிலிங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு அவங்க அஜெண்டா தான் முக்கியம். அங்கே உட்காந்துட்டு கருணாநிதியை திட்டுவாங்க, காங்கிரஸை திட்டுவாங்க. கூடாது, பிஜேபி வரட்டும்ன்றது அவங்க அஜெண்டா. அதுக்கு வேலை பார்க்க இங்கே 4 பேர் இருக்கிறான். வரட்டும், அவங்க பிரச்சனை தான் நம்ம பிரச்சனைன்ட்டு. அதனால இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. நம்ம அஜெண்டா அது கிடையாது. நம்ம அஜெண்டா பார்ப்பன பாசிசத்தை தடுப்பது என்பது. இப்போ நீங்க இடிஐ குறித்து, இடிங்க ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன், அது குறித்து அதனுடைய நம்பகத்தன்மை, பின்னாடி இருந்து இயக்குற ஆளும் கட்சி பாஜக, மோடி, இவங்களுடைய குற்றம் பத்தி சொல்றீங்க. ஆனா அதிகாரிகள்ங்கிறது இப்போ பொதுவாக அதிகாரிகள் பற்றி சினிமா படங்கள், இப்போ சங்கர் படத்துல வருவாங்க, அந்த அதிகாரி ரொம்ப நேர்மையா இருப்பார். இப்போ அந்த அதிகாரி மட்டும்தான் எதிரி இல்லை, அரசு அது மாதிரி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருக்கிற அதிகாரிகள். இப்போ நான் அவர் படித்தேன், இப்போ இருக்கிற மிஸ்ரா, அவரை பற்றி, அவர் காலையில் சீக்கிரம் எழுந்திருவார், யோகா பண்ணுவார், நிறைய தண்ணி குடிப்பார், காலைல ஓடுவார், அவர் ரொம்ப நேர்மையான ஆள், ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். தண்ணி குடிச்சு 10 கிலோமீட்டர் ஓடுனாக்க நேர்மையான ஆள். இல்லை, இதுவும் இருந்தது. அம்பானி கூட 20 கிலோமீட்டர் ஓடுவார். இப்போ அந்த அதிகாரிகளோட தனிப்பட்ட பங்களிப்பு, அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. இல்லை, இந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மோடி கவர்மெண்ட்ல 3 அதிகாரிகளை பற்றி குறிப்பாக சொல்லணும். ராஜேஸ்வர்னு ஒரு அதிகாரி, 2018 அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இந்த அதிகாரி. அவர் 2G கேஸு, அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அந்த கேஸு, இதெல்லாம் ஒரு ஏர்செல் மேக்சிஸ் கேஸு, இதெல்லாம் டீல் பண்ணவர். 500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்கு. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி சிபிஐயில் கம்ப்ளைண்ட் இருக்குது. கம்ப்ளைண்ட் விசாரிக்கல. சார் என்ன தெரியுமா பண்ணாரு? மோடிஜி, அமித்ஷாஜி, அப்புறம் யோகிஜி அவங்கள பாராட்டி ஒரு அறிக்கை விட்டு பிஆர்எஸ் வாங்கிட்டு யூபியில எம்எல்ஏ ஆயிட்டார். இது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்புறம் கர்னால்னு ஒரு டைரக்டர். இது வரலாறுலேயே இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாகவோ உலக வரலாற்றிலேயே கூட வச்சுக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது டாக்ஸி எவேஷன் இது மாதிரி விஷயத்தை பற்றியது. ஒன்று அதுக்கு போடுறது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஐஆர்எஸ் ஆஃபீஸராக, ரெவன்யூ சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரியாக இருக்கணும். ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க. அண்ணாமலையில் கர்னால்னு பேர். அண்ணாமலை மாதிரி ஒருத்தர்னு வச்சுங்க. அவர் எதுக்கு ஃபேமஸ்னா என்கவுண்டருக்கு ஃபேமஸ். பட்லா ஹவுஸ் என்கவுண்டர்னு ஒன்று 2008 நடந்தது டெல்லியில். 2 முஸ்லீம் இளைஞர்களை சுட்டு கொண்டாங்க டெல்லியில், தீவிரவாதின்னு சொல்லி. அதில் இவர் அக்யூஸ்டு. அவரை கொண்டாந்து போட்டாங்க. அந்த கர்னால் போன பிறகு எஸ்கே மிஸ்ரா அவர் தான் இப்போ இருக்கார். 2018 இவர் இருக்கார். 2 வருஷம் தான் இவங்களுக்கான டென்யூர். இந்த டென்யூரை 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ அடுத்த இந்த 23 நவம்பர் வரைக்கும் அவர் இருக்கார். இதுக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்படி டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. அப்படி சொல்லி 4வது நாள் ஒரு அவசர சட்டம் போட்டு டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக இதை செய்கிறாங்க. அவ்வளவு பாசம் இவர் மேலே ஏன் மோடிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ்னால், நேஷனல் ஹெரால்டு கேஸு, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களை வேட்டையாடிய அந்த கேஸு.
இவர் ஐடி ஏற்கனவே இருந்ததை அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸாக மாற்றி அவங்கள ஹாரஸ் பண்ணது இவருடைய ஒரு சிறப்பு. அது ஒன்று. ரெண்டாவது, என்டிடிவியை அதானி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணவர் இவர். என்டிடிவி மேலே ரெய்டு நடத்தி நெருக்கடி கொடுத்து. என்டிடிவி மேலே என்ன கடுப்பு? என்டிடிவி வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்குது. ஒரே ஒரு ஆள் தைரியமாக பேசிட்டு இருந்த நபர். மிச்சம் எல்லாம் டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் டிவி, ஜி டிவி எல்லாம் அவங்க சட்டப்பையில் இருக்குது. இது ஒன்று தான் ஆதித்தக்கு, எல்லாம் ஏபிபி எல்லாமே அவங்க கையில் இருக்குது. இது ஒன்று தான் மிச்சம் இருந்தது. அதை எப்படி காலி பண்ணுறது? அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குடைச்சல் கொடுத்து அதை வந்து அதானி பாக்கெட்டுக்கு கொண்டு போய் அனுப்புனது அது வந்து இவருடைய சிறப்பு. இவர் வந்த பிறகு தான் ரெய்டு வந்து பன்மடங்கு அதிகமாக இருக்குது. ரெய்டு பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டினுடைய விதிகளில் வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருத்தங்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த திருத்தத்தில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால், இது தடா சட்டம் மாதிரி. அவங்க குற்றம் சாட்டுவாங்க, குற்றம் சாட்டுபவர் நிரூபிக்க வேண்டியதில்லை, நீங்கள் தான் நிரபராதின்னு நிரூபிக்கணும் இந்த இடிக்கு கீழே. இது ஒன்று. மற்ற கேஸ்லெல்லாம் இப்போ போலீஸ் கேஸ் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா போலீஸ் வந்து குற்றத்தை நிரூபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. முதல் தகவல் அறிக்கை இருக்கு, காரணம் சொல்கிற மாதிரி. ஆமாம், என்னென்ன காரணம் இதுக்காக தான் மேலே போட்டிருக்கிறேன்னு. இதில் அது வந்து எஃப்ஐஆர் ஒன்று கிடையாது. இவங்க போடக்கூடிய எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இது வந்து இன்டர்னல் டாக்குமெண்ட். மற்ற கேஸ்லாம் எஃப்ஐஆர் கொடுக்கணும், இதில் அதை கொடுக்க வேண்டியதில்லை. கைது செய்யப்படுவதற்கே முழுமையான விவரம் கொடுக்க வேண்டியதில்லை. மிசா மாதிரி இருக்குது. ஆமாம், கொடுக்க வேண்டியதில்லைன்றது மட்டும் இல்லை, அவர்கிட்ட சொல்லுவாங்க ஒரு பொதுவாக ஒரு இதில் உங்களை பிடிச்சிருக்கிறோம் இதுக்காக அப்படின்னு. போலீஸ் விசாரணையில் கேஸ் டைரின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தரை கஸ்டடியில் வச்சுருக்கிறாங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில், ஜெயிலில். எதுக்காக என்ன ஜெயிலில் வச்சுருக்கணும்? அதுக்கு நாங்கள் புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு 15 நாள் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கல்ல, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கேஸ் டைரின்றதை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து காட்டணும். இந்த 15 நாளில் இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ நடந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும், அவர் உள்ளே இருக்கணும் அப்படி சொல்லணும். இதில் கேஸ் டைரின்னே ஒன்று கிடையாது. அப்போ கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி, இதுவும் இதே மாதிரி தானே? அது வந்து போலீஸ் கஸ்டடி, இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட கஸ்டடி, நேராக விசாரிக்கிறதுக்கு. ஜுடிஷியல் கஸ்டடின்றது ஜெயிலில் இருக்கிறது. நீங்கள் சிறையில் வைக்கும் காலத்தில் விசாரிப்பதற்கு அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னா போலீஸ் மற்ற குற்ற வழக்குகளில் கேஸ் டைரி தரணும். இதில் கேஸ் டைரி கிடையாது. எவ்வளோ விசாரணை முன்னேறி இருக்குதுன்னு சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ காலத்துக்கு சிறையில் வச்சிருக்கிறது அவங்களே வச்சிருக்கலாம். அவங்க ராவத்தெல்லாம் 3 மாதம் உள்ளே இருந்தார். டிகே சிவகுமார் அது மாதிரி 3-4 மாதம் உள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அங்கே இங்கே போய் வெளியே வந்தாங்க. இதை விட முக்கியமானது ஒன்று இருக்குதுங்க. இப்படி ஒரு கேஸை போட்டு அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அட்டாச் பண்ணிடலாம். அது இப்போ செந்தில் பாலாஜியோடைய முன்னோர் எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணுறதுனா அதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த கேஸ் ஆமாம், கிட்டத்தட்ட முடக்கி வைக்கிற மாதிரி. அசையா சொத்துன்னா விற்க முடியாது. நகையோ சொத்தோ வங்கி இருப்போ எதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதை முடக்கி வச்சிடலாம் கேஸ் முடிகிற வரைக்கும். கேஸ் எப்போ முடியும்? அதுக்கு ஒன்றும் லிமிட் கிடையாது. எந்த கேஸையும் அவங்க முடித்தது கிடையாது. 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அது போயிடும். ஏன்னா இதில் கன்விக்ஷன் ரேட் இருக்கு இல்லையா, இவங்க நடத்தின ரெய்டுக்கும் கன்விக்ஷன் இருக்குல்ல, அது 0.5%. நல்லா பார்த்துங்க, 0.5% கன்விக்ஷன். அப்போது இதில் வந்து ப்ராசஸ் தான் பனிஷ்மெண்ட். விசாரணை நடத்தி தண்டிக்கிறது இருக்கட்டும், இந்த ப்ராசஸே ஒரு பனிஷ்மெண்ட் தான். ஆமாம், உங்களை முடக்குவது, செயலிழக்க செய்வது. இப்போ தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களெல்லாம் வந்து வாய்க்கரிசி போட்டுக்கொண்டு சாவதற்கு வந்த போராளிகள் கிடையாது. அவங்க இந்த தேர்தல் வரம்புக்கு உட்பட்டு அரசியல் பண்ணுறதுக்கு வந்தவங்க. அப்போ அவங்கள எக்ஸ்ட்ரீமாக அவங்களையும் அவங்க குடும்பத்தினரையும் இப்படி துன்புறுத்தும் போது சரண் அடைந்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். இப்போ இவ்வளவு மோசமானது, இதெல்லாம் அன்கான்ஸ்டியூஷனல் என்று சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட போது கன்வில்கர்னு ஒரு நீதிபதி, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் தான் தீஸ்தா சேத்தல்வாத இந்த வழக்கை எடுத்ததுக்காக, ஜாக்கியா ஜாஃப்ரி கேஸ் எடுத்தார் இல்லையா, அந்த கேஸை எடுத்ததுக்காக இவங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சுருக்கீங்கன்னு தீர்ப்பு கொடுத்தார். இந்த வழக்கை நடத்தியதற்காக உடனே அவங்க மேலே ரெய்ட் பண்ணாங்க. அவ்வளோ நேர்மையான ஒரு நீதிபதி அவர். அவர் என்ன சொல்லிட்டாரு, இது எல்லாமே செல்லோன்ட்டார். எதுவும் அன்கான்ஸ்டியூஷனல் அல்ல. இது வந்து எதிர்கட்சிகள் முறையிட்டதற்கு, எதிர்கட்சிகள் முறையிட்ட வழக்கு தனி. எதிர்கட்சிகள் முறையிட்ட வழக்கு 2 நீதிபதிகள் பெஞ்சில் வந்தது. ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி, இன்னொரு நீதிபதி பர்திவாலா. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடஒதுக்கீட்டுலாம் ஒழிச்சிடணும்னு சொன்ன உயர்ந்த மனிதர் அவர்.
இப்போ ஒரு 15-13 கட்சி சேர்ந்து ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அபிஷேக் மனு சிங்வி தான் அப்பியர் ஆனார். அதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி இந்த நிறுவனங்களை எல்லாம் எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க, இது வந்து ஜனநாயகத்துக்கே ஆபத்து, இதுக்கு வந்து பிஐஎல்லாம் வந்து போட்டாங்க. இதை பிஐஎல்லாம் வந்து எடுக்க முடியாது, அதெல்லாம் விசாரிக்க முடியாது, நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களை முடக்கிறாங்கன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக பார்த்துங்கன்ட்டாங்க நீதிபதிகள். அதாவது 2 தீர்ப்பு இருக்குது, ஒரு ஹைகோர்ட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு. இடியை நீங்கள் அச்சுறுத்துவதற்கும் பணிய வைப்பதற்கும் பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்குது குறிப்பிட்ட கேஸில், ஒரு எம்எல்ஏ தொடர்பான ஒரு வழக்கில். இன்னொரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதே இப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் ஏறத்தாழ 45% வாக்காளர்களை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எங்களை இப்படியெல்லாம் முடக்கிறாங்க, இது ஜனநாயகத்துக்கே ஆபத்து, இந்த நிறுவனங்களை இப்படி கேடாக பயன்படுத்துகிறார்கள், அதனால் இதை வந்து கட்டுப்பாடு விதிக்கணும், எங்களை விடுவீங்கன்னு அவங்க கேட்கல, கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்குன்னு ஒன்று பண்ண முடியாது, தனியான சட்டம் நீங்கள் மக்கள்கிட்ட பார்த்துங்க அப்படின்ட்டாங்க நீதிபதிகள். அப்போ ஜனநாயகத்தை நீதிமன்றம் காப்பாற்றாது, வேணா போய் மக்கள்கிட்ட கேட்டுக்க அப்படின்றதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பு. அப்போ இவ்வளவு அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் நடக்கும்போது அதுக்கு என்டார்ஸ் பண்ணுது நீதிமன்றம், அதை அங்கீகரிக்கிறது நீதிமன்றம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு தனிப்பட்ட வழக்கில் தாட்டு போட்டுன்னு கத்துறாங்க, அவரை விடு, அதை எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறுவனங்களே இப்படி கேடாக பயன்படுத்தும் போது இப்போ இந்த எஸ்கே மிஸ்ராவுக்கு இப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்றம் என்ன தெரியுமா செய்யுது, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, இப்போ நவம்பருக்கு அப்புறமும் அவரே வச்சுக்குவீங்களா, வேற யாரும் போட மாட்டீங்களா, வேற ஆளே உங்கள்கிட்ட கிடையாதா, இதுதான் நீதிமன்றம். கண்டிக்கிறாங்களா? இதுக்கு பேர் கண்டனம்னா அது கண்டனம். இதுக்கு பேர் கண்டனம்னா இந்த மைனர் குஞ்சு கேஸில் நாட்டாமை தீர்ப்பு சொன்ன மாதிரி தான், அது பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி. 2 ஆண்டுகள் தான் டேர்முங்க, 5 ஆண்டுகளுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு அவசர சட்டம் போட்டு அதை பண்றாங்க. அதுக்கப்புறமும் நீதிமன்றம் இதை பார்க்கின்ற முறை இது, இவ்வளவு அத்துமீறல் நடந்த பிறகும். ஈடியனுடைய நடவடிக்கை என்பது நீங்க முன்கணிக்கிற அல்லது எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஃபேசிசம் அதனுடைய ஒரு கூறாக இது வெளிப்படுகிறது அப்படிங்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு அரசு சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அப்படி சொல்லாமான்னு தெரியல, தனி சட்டம் இயற்றிடுக, நீங்க வந்து மாநில அரசின் எல்லைக்குள்ள அது வரக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு வந்து காமனா கொடுக்குற அந்த ஒப்புதலை வந்து ரத்து பண்ணியிருக்கு. நான் கூட கேட்டுருக்கேன், அதை ஏற்கனவே சிபிஐக்கு கொடுத்த பொது ஒப்புதல் இருக்கு இல்லையா, அதை ரத்து செய்யுங்கன்னு கேட்டிருக்கேன். நீங்கள் நான் கேட்டதெல்லாம் இல்லை. மாநில உரிமையை பற்றி 1974 இந்தியாவிலேயே முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்குது மாநில சுயாட்சிக்கு. அதுக்கப்புறம் தான் அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வருது, அது அந்த அகாலிதழ் கட்சியோடைய தீர்மானம். சட்டமன்றமே இதை வந்து முடிவு செய்திருக்கிறது, தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. இந்த அது நாணயம், வெளியுறவு, பாதுகாப்பு, இது 3 தவிர முற்றிலுமாக இது வேணும். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி பற்றி வேற யாரும் வகுப்பெடுக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க நினைச்சுக்கலாம், அறிவாளிகள் தாங்களுக்கு தான் அறிவு இருக்கிறதா நினைத்து கொள்ளலாம். முழுக்க திமுக அதே பாணியில் இருக்குதாங்கிற கேள்வியும் அதில் இருக்குது இல்லை? 74 இருந்த அதே ஸ்பிரிட்ல திமுக எந்த ஸ்பிரிட்ல இருக்கு, எந்த ஸ்பிரிட்ல இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க சொல்ற ஆட்கள்லாம் யாரும் இல்லை. அப்போ திமுக இதை கேட்டிருக்குது அப்படின்னா பொலிட்டிக்கலி ரைட் ஸ்டாண்ட். ஆளுநர் குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது வெளியே இருந்து அறிஞர்கள் வழிகாட்டி ஒன்றும் சொல்லலை, அவங்க தானே நிறைவேற்றிருக்கிறாங்க. இப்போ பொது ஒப்புதலை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்களை கேட்காம உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. இது நடக்க போதான்றது வேற. ஒன்றிய அரசு மென்மேலும் அதிகாரங்களை தன் கையில் குவித்து வைத்திருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஆட்சியை கலைச்ச மாதிரி தான் சிஆர்பிஎஃப் இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. இது ஒரு ஆக்கிரமிப்பு போல தான் வந்து நடக்குது. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது, அதை ஒரு அரசு எதிர்கொண்டு இருக்கும்போது பெரிய வெங்காயம் மாதிரி ஐடியாலாம் பேசக்கூடாது. இதுக்கு கூட நின்று எப்படி ஒத்துழைப்பது, இது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராகவோ செந்தில் பாலாஜி என்ற அமைச்சருக்கு எதிராகவோ தொடுக்கப்படும் தாக்குதல் அல்ல, இது தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல். தமிழ்நாட்டின் மீது மட்டும் அல்ல, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்கட்சியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லி தான் நடக்குதுன்னு எவனா கோமாளி பேசினாக்க அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்றதுக்கு இல்லை, அதை விட்டுருங்க. அதனால இது ஒரு பாசிச எதிர்ப்பு போராட்டம், இது ஒரு ஊழல் வழக்கே அல்ல. இது ஒரு ஊழல் என்று யாராவது பேசுனாங்கன்னாக்கா அந்த நபரே ஒரு ஊழல். இது வந்து ஒரு பாசிசத்தின் தாக்குதல். ஒன்றிய அரசுக்கு உள்நோக்கம் இருக்குமானால் அப்படின்னு ஒரு வருஷன், இந்த நடவடிக்கையில உள்நோக்கம் ஏதும் இல்லை அப்படின்னு ஒரு வருஷம், இது பியூரி
ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிட்டி இப்படின்னு 2 வருஷம் இருக்குல்ல. இப்போ வந்து இந்த சந்தேகம் வர்றது ஒருவேளை இருக்குமானால் அப்படிங்கிற சந்தேகத்தில் நியாயம் இருக்கா இல்லையா? இதில் உள்நோக்கமே இல்லைன்னு ரெட்பிக்ஸ் சேனல் சொல்லும். நான் நேம் பண்ணியே சொல்கிறேன். ஏன்னா அவங்க இதுக்காக கேம்பெயின் எடுத்தவங்க. ரெட்பிக்ஸோ இல்லைன்னாக்கா இந்த ரகரமோ இல்லை ஆதனோ இந்த மாதிரி சேனல்லாம் இந்த இயக்கத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் உள்நோக்கம் இல்லை, அதனால் மோடிக்கு ஜே இருக்குமானால் அப்படின்னு யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அங்கே பேட்டி கொடுக்குறவங்களா இருப்பாங்க போய். என்ன அந்த மாதிரி இதில் என்ன சந்தேகம்? ஏங்க எல்லா கட்சியும் கேஸை போட்டிருக்கிறான், இத்தனை கட்சி இத்தனை நாளாக இது பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறேன் 177 எம்எல்ஏ விலைக்கு வாங்கியிருக்கிறான்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னால் இவ்வளோ கட்சிகளுக்கு வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இருக்குமானாலும் ஒருத்தர் பேசுனா அவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்குமானாலும் அந்த அளவுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க வந்து இந்த சூழலை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள், அல்லது அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு மதிப்பீடு இருக்குது, திமுகவை பற்றியும் மோடியை பற்றியும் வேற மதிப்பீடு இருக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஐக்கியம் அணின்னு கட்டுறாங்க. அந்த அமைப்புக்குள்ள அல்லது அந்த அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாதா? ஃபேசிச எதிர்ப்புங்கிற ஒரு இடத்துல பல்வேறு சக்திகள் ஒன்றா நிற்கும் பொழுது ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சந்தேகம் வரக்கூடாதா? பல்வேறு சக்திகள் ஒன்றா நிற்கும் போதுன்னு சொல்றீங்க, எங்க ஒன்றா நிற்கிறாங்கன்றது என்னுடைய கேள்வி. யாரோட ஒன்றா நிற்கிறாங்க? இப்போ 2 அணி தாங்க இருக்குது, ப்ராக்டிக்கலாகவே 2 அணி தான் இருக்குது. ஒன்று பிஜேபி தலைமையிலான அதிமுக அணி, இந்த பக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி. இது 2லையும் சேராம சீமான் இருக்கிறார். சீமான் வந்து பிஜேபியோட பி டீம், அது ஒரு ஓவாய்சி அணி இப்படி வச்சுருங்க. அல்லது தினகரனை புரட்சியாளர் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, டிடிவி தினகரனை அப்படின்னா அவரை ஒரு அணியாக வச்சுருங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சந்திச்சுட்டாங்க. சந்தித்து ஒன்றாகி ஒன்று மண்ணா ஆன பிறகும் இன்னமும் அவங்க பாசிச எதிர்ப்பாளர்கள் நினைக்கிறவங்க இருக்கலாம். எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் இருக்குது. அந்த கட்சியை எப்படி கர்நாடகாவில் முஸ்லீம்களே புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின்றது தேர்தலில் பார்த்தோம். யதார்த்தத்தில் எதிர்ப்பணின்றது இதுதான். இது தேசிய அளவில், ஏதாவது இந்திய அளவில் எப்படி கன்சாலிடேட் ஆகணும் அப்படின்ற முயற்சியை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது இல்லாமல் வேற ஏதோ ஒரு அணி இருப்பதாக யாராவது பேசினால் சொன்னாக்க அவங்களுக்கு வேற அஜெண்டா இருக்குன்றது தான் கருத்து. இப்போ இந்த ஊழல் அப்படிங்கிறது பிரச்சனை இருக்குல்ல, 2 நாளைக்கு முன்னால வேற ஒரு நரேஷன் இருந்தது. இப்போ செந்தில் பாலாஜி கைதை ஒட்டி வேற ஒரு நரேஷன் மூடனால சென்ஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து கன்விக்டட், தமிழில் ஒரு சிஎம்ஏ கன்விக்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரல் ஒரு பாசிங்கில் இன்டர்வியூவில் அண்ணாமலைகிட்ட வந்து வருது. மொத்த அதிமுக அல்லது ஆதரவு சக்திகள் இன்னும் ஊடகங்கள்லையும் கூட அண்ணாமலை சொன்னது சரிதான், அது ஜெயலலிதா தான் சொன்னார், கரெக்டு தான் அப்படின்னு எந்த வாதமும் நடக்கலை. மாறாக ஒரு அம்மா வந்து பேசும் பொழுது டே ஓனா மூஞ்சில் ஆசிட் அடிச்சிடுவேன் அப்படின்லாம் பேசினாங்க இவர் அண்ணாமலையை. அப்போ இந்த ஊழல் தொடர்பாக மக்களுக்கு இருக்கிற கருத்து தான் என்ன? இது இந்த பக்கம் திமுகன்னு வரும் பொழுதும் மக்கள் அப்படிதான் கருதுறாங்களா? ஊழல் அவங்களுக்கு முதன்மையான பிரச்சனையா இல்லையா? இவ்வளோ கஷ்டமான பிரச்சனை இல்லை இது. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே நமக்கு இருக்குல்ல. அப்போ ஜெயலலிதா வந்து என்ன ஊழல் பண்ணாலும் திருடினாலும் சுப்ரீம் கோர்ட்டே கிரிமினல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை எப்படி கேடான நோக்கத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் சொன்னாலும், புண்ணா என்ன தீர்ப்பு எழுதினாலும், ஜெயலலிதா மேன்மக்கள் கேட்டகரியை சேர்ந்தவங்க, எம்ஜிஆரும் மேன்மக்கள் கேட்டகரியை சேர்ந்தவர், அவரெல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றது தான் பொன்மன செம்மல் இதாக ஒன்று. அப்போது இவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க, மோடியும் அதில் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி உள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளலாம். கலைஞர் மீது எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும், தண்டிக்கப்படவில்லை என்றாலும், அவர் வந்து ஊழல் பேர் வழி சும்மா ஒன்றும் இல்லாமல் திருட்ரயில் ஏறி வந்தார், இங்கே வந்து சொத்து சேர்த்துட்டாங்க. இந்த நரேஷன் ஒரு பார்ப்பன ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட அல்லது பார்ப்பன ஆதிக்கத்தை வழிபடுகின்ற அந்த மனோபாவம் கொண்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் இது வந்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்குது. இது அந்த காலத்துலேருந்து இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுகவில் இருக்கிறவன்லாம் சைக்கிள் கடை வச்சுருக்கான், சலூன் கடை வச்சுருக்கிறான், இவன்லாம் ஆட்சிக்கு வந்தாக்க உருப்பிடுமா, காசு வாங்குவான், வாண்டையார் மூப்பனார் பெரிய மனிதர்கள் அவங்களாம் ரொம்ப யோக்கியர்கள், அவங்களுக்கு எதுக்கு தான் சம்பாதிக்கணும்? ஏற்கனவே 5000 வேலை நிலம் இருக்குது, அந்த 5000 வேலை நிலவுமே திருட்டு சொத்து தான். அதை அப்படி யாரும் பார்க்கறது இல்லை. எப்படி திருட்டு சொத்துங்கிறீங்க? இது ஒரு விளக்கம் தேவையா? விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது, அடித்து பிடுங்கப்பட்டது, ஜமீன்தார்கள் வெள்ளைக்காரன் காலை நக்கி எழுதி வாங்கினது, இவன்லாம் பெரிய மனிதர்கள். இந்த அம்மாவை கேட்டால் நான் மைசூர் மகாராஜா கிட்ட இருந்தாங்க அப்படின்னு அவர் ஜெயலலிதா சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது, சரிதானா? அதை வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து இவங்க வந்து லஞ்சமே வாங்கலையா, அது என்னுடைய டாப்பிக்கே கிடையாது. யாரை நம்புகிறார்கள், யாரை நம்புவதில்லை. தீக்குளித்தாலும் இவங்களை நம்ப மாட்டாங்க.
அவங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நம்புவாங்க. அப்படி ஒரு அது வந்து இந்த சிந்தனை முறையில் அது பதிந்திருக்கிறது. ஏன் வந்து அம்பானியோட இது ஊழலாக தெரியல, அதானி சொத்து ஊழலாக தெரியல, டிவிஎஸ் உடைய சொத்து ஊழலாக தெரியல? அதெல்லாம் பரம்பரையாக அவங்க ஏதோ உழைத்து ஈட்டிய சொத்து அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஊழல் என்பதை கம்யூனிஸ்டுகள் உட்பட, நான் சொல்றது அண்டர்லைன் பண்ணிங்க, கம்யூனிஸ்டுகள் என்று தங்களை கருதி கொள்பவர்கள் உட்பட இந்த முதலாளித்துவ சுரண்டல், நிலப்பிரபுத்துவ சுரண்டல், ஆதிக்கம், பார்ப்பனிய சமூகம் வழங்கிய அவர்களுக்கு சலுகைகள், இதெல்லாம் ஊழல்னு பார்க்கறது இல்லை. ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்குவது ஊழல், போலீஸ்காரன் டிராஃபிக் கான்ஸ்டபிள் வாங்குவது ஊழல். இதை அப்படி பேசுவதற்கும் இந்த மொழிக்கு பழகுவதற்கும் இவங்க வந்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால இது தெரியுது, அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதனால தான் எத்தனை முறை பேசினாலும் அதானி இது இவ்வளவு பேசி காணா போயிடுச்சு. எத்தனை ஊழல் தாண்டி தாண்டி போகுது, ஒன்றுமே அது கேட்பார் இல்லாமல் போய் விடுகிறது. டாஸ்மாகில் 10 ரூபா கூட வாங்கினார்கள், பெரிய கண்டுபிடிப்பு இது. இதுதான் எல்லா ஆட்சியிலையும் தான் நடக்குது இது. அதனால இதை வந்து எடுத்துக்கொண்டு பேசுவது என்பதே அந்த பார்ப்பன பாசிச சார்பு நரேட்டிவ் கதையாடலுக்கு பக்கவாத்தியம் வாசிப்பது, அதை நியாயப்படுத்துவது, அந்த சிந்தனை முறை அப்படின்னு தான் சொல்றேன். அந்த சிந்தனை முறையிலிருந்து அது அப்படிதான் வரும். இது இன்னும் விரிவாக பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். இதை நான் ஒரு லீடு கொடுத்தே இந்த நேர்காணலை முடிக்கிறேன். ஊழலோடு இது இந்திய சமூக அமைப்பில் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நேர்காணலில் பேசலாம். இந்த ஊழல் பற்றி இந்திய சமூக அமைப்பில் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் பாசிசத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது குறித்து பேசுவோம், தனியாக இன்னொரு நேர்காணலில் பேசுவோம். நம்ம இப்போதைக்கு விலகலாம். ரொம்ப நன்றி. இந்த இடி வழக்குகளில் எழுப்பப்படாத பல கேள்விகளை அவங்க எழுப்புறாங்க. முதல்ல வந்து நீ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி கிடையாது, போலீஸுக்குள்ள அதிகாரங்கள் உனக்கு கிடையாது. அதானியின் பங்குகள் ஒரு விசித்திரமான அசாத்தியமான முறையில் உயர்வது இருக்கு இல்லையா, அப்படி 246 அலர்ட் வந்து கொடுத்துருக்கு, அலாரம் அடிக்கிற மாதிரி இப்படி உயருது அப்படின்னு. ஆனால் இதை செபி விசாரிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அப்போ அதானுடைய அண்ணன், அதானிக்கு சொந்தக்கார கேத்தன் பரேக்குன்ற ஃப்ராடு, இவங்கெல்லாம் இதை கையாண்டாங்கன்னு ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்காரு இல்லையா. அவங்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு ஏதுவாக இந்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. எல்ஐசி உயரதிகாரிகளை, அதானியை கைது பண்ணிருக்கோம். இந்த நேரம் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னாக்கா, ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு செபியும் இடியும் ஒருவரையொருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஊழல் என்பது வந்து எல்லாரும் பொதுவாக பேசுவது போல தனிநபர் ஆதாயத்துக்காக முறைகேடாக ஒன்று வாங்கிட்டாரு, அதான் ஊழல் என்றுதான் இப்போ வந்து புரிந்து கொள்ளப்படுது. ஊழல் இஸ் ஈக்குவல் டு அதிகாரம். அப்போ ஊழல் என்பதை இந்த சமூக அரசியல் அதிகாரத்தோடு இணைத்து பார்க்கணும். இந்த ஊழல் செய்வதற்கு யாருக்கு அதிக சாத்தியம் இருக்குது, யார் எம்என்சியோடு அதிகம் தொடர்புள்ளவர்கள், யார் இந்த நிதி மூலதன நிறுவனங்களோடு யார் அதிகம் தொடர்புள்ளவர்கள், அந்த மாதிரி இருப்பவர்கள் தான் இந்த ஊழலில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அந்த ஊழல் என்று அழைக்கப்படுவதில்லை, அது வந்து பாலிசி டிசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. 9 வருஷத்துல சம்பாதிச்சிருக்காரு. இது தெரியல, நான் அண்ணாமலையோட சேர்ந்து ஊழலை ஒழிக்க போறேன், மோடியோட சேர்ந்து ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு பேசுறவன்லாம் என்னன்னு சொல்றது? அவங்கள ஒரு விலை மாதராவோ இல்லை விலை மாதருக்கு புரோக்கராவோ வேலை, அது ஐயோ பாவம். அதெல்லாம் அதை விட பெரிய புரோக்கர் வேலை இது. ஒரு நாட்டை, சமூகத்தை, மக்களை காட்டி கொடுக்குற வேலை, கூட்டி கொடுக்குற வேலை இது. இதெல்லாம் தெரியாம செய்யற வேலை கிடையாது. இந்த போட்டி இல்லாம மொனோபொலியை நோக்கி வந்து போகுது. அது அதானி அம்பானி மட்டுமல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் மொனோபொலி. அதான் ஃபாசிசம். அது வந்து ஒழுக்கம் வாய்ந்ததா, ஊழலற்றதா ஒருபோதும் இருக்க முடியாது. அதிகாரம் என்பது ஒரு இடத்துல அப்படி குவிக்கப்படும் போது அது இன்ஹெரண்டா அதுவே ஊழல் தான். அது ஊழலாக மட்டும்தான் இருக்க முடியும். எப்போ கிரானிக் கேபிட்டலிசம் வந்து அதிகரிக்குதோ அப்போ ஊழல் அதிகரித்தே தீரும். கிரானிக் கேபிட்டலிசம் அதிகரிக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அவங்க தங்களை ஒரு அரசியல் இயக்கம் என்று சொல்லிக் கொள்வதற்கோ, அல்லது மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறதுக்கோ, அல்லது புலனாய்வு புலிகள் என்று சொல்லிக் கொள்வதற்கோ, வேறு என்னவென்று சொல்லிக் கொள்வதற்கும் அருகதையற்றவர்கள். அவர்கள் நேரடியாக கான்சியஸாக பாசிசத்துக்கு வேலை பார்க்கிறார்கள். கரப்ஷன் என்று பேசக்கூடிய அந்த அரசியலே கரப்ட் பாலிடிக்ஸ். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நம்ம சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன்.
வணக்கம். வணக்கம். அமலாக்கத்துறை அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த எஸ்கே மிஸ்ரா அவருடைய பணிக்கால நீட்டிப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக தமிழ்நாட்டில் ஒரு பரவலாக கொண்டாட்டம் தெரிந்தது. கொண்டாட்டம் ஒருபுறம் இருக்க, மஹுவா மொய்த்ரா அவங்க வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்வீட்டில் வந்து அந்த எஸ்சி எக்ஸ்டென்ஷன் தொடர்பான அதை இன்வாலிட்னு சொன்ன எஸ்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நன்றி. பாஜகவை நாங்கள் தேர்தலில் ஃபைட் பண்ணுவோம், கோர்ட்டில் தெருக்களில் நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த வெற்றி ஒரு சிறிய வெற்றி, ஒரு ஜனநாயக கப்பல் இதில் வந்து அதில் நம்ம பயணம் பண்ணுற நமக்கு ஒரு சின்ன வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு நன்றி தெரிவிப்போம், ஒரு பக்கம் இல்லை அது சின்ன வெற்றி தான் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? பொதுவாக இது மாபெரும் வெற்றின்னு சில பேர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க ஊடகங்களில் கூட. அப்படி அல்ல. எஸ்கே மிஸ்ரா பதவி நீட்டிப்பு செல்லாது, சட்டவிரோதம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஒரு வகையில் சொன்னால் அப்படி சொல்வதை தவிர சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு அவசர சட்டத்தின் மூலம் அவருடைய பதவி நீட்டிப்பு செஞ்சுருந்தாங்க. அதனால் அதை செல்லாது என்று சொல்வதை தவிர உச்சநீதிமன்றத்துக்கு வேறு வழி இல்லை ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு வந்து 2+3 ஆண்டுகள் நீட்டிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இடிக்கும் சிபிஐக்கும் டைரக்டர் 5 ஆண்டுகள் தான், 2ன்றதை 5 ஆக்கி அதை ஒரு சட்டமா நிறைவேற்றிட்டாங்க. இன்னொரு எஸ்கே மிஸ்ராவுக்கு சட்டப்பூர்வமான வாய்ப்பு நியமிச்சுட்டாங்க. அது வந்து செல்லும்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட். அது அரசாங்கம் வந்து யாரை நியமிக்கிறோம், ஏன் நியமிக்கிறோம்னு எழுதி கொடுத்துட்டா போதும், மற்றபடி அது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. எதுக்கு நியமிக்கிறோம்னு சொல்ல தேவையில்லையா? அது வேற. அதை வந்து இந்த வழக்கை விசாரிப்பதற்கு KV விஸ்வநாதன் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி ஆக்கியிருக்காங்க. அவர் வந்து அமிக்கஸ் கியூரே, இந்த நீதிமன்றத்தின் நண்பராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் வந்து எஸ்கே மிஸ்ராவை நீக்குவது மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டு நீட்டிப்பு என்பது சட்டவிரோதமானது. அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. நாளை வருகின்ற கட்சிகள் இதை முறைகேடாக பயன்படுத்த ஏதுவாகும். அதனால இதையும் ரத்து செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை கேட்கல. இன்னைக்கு இந்து பத்திரிகையினுடைய தலையங்கத்தில் கூட இந்த 5 ஆண்டு நீட்டிப்பு என்பது சட்டவிரோதம்னு எழுதியிருக்கிறாங்க. சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும், அதுவும் எதிர்க்கட்சிகள் வேட்டையாடப்படுகிறார்கள் என்று சொல்லப்படும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது ரொம்ப ஒரு அபாயகரமானது அப்படின்னு தலையங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதனால் இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எஸ்கே மிஸ்ரா நீக்கப்பட்டிருக்கிறார். இது அமித்ஷா சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. எஸ்கே மிஸ்ரா இல்லைன்னா இன்னொரு ஆளை கொண்டு வருவோம். நிறைய மிஸ்ராக்கள் இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய மிஸ்ராக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்பதை அமித்ஷா சொல்லியிருக்காரு. அந்த கோணத்திலிருந்து நம்ம பார்க்கணும். ஒரு நபர் நீக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, எது முறைகேடு என்று நீதிமன்றம் சொன்னதோ அது முறையாக்கப்பட்டு விட்டது. இந்து தலையங்கத்தை வச்சு ஒரு சின்ன கேள்வி எனக்கு. இது சட்டவிரோதமான நடவடிக்கை அல்ல சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு பயன்படக்கூடும் எதிர்காலத்தில் அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட அதை வழிமொழிந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு. இதை எதிர்கொள்வதற்கான வழி, இது பாலிசி டிசிஷன் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பால வேற எங்க போய் இதை வந்து முறையிடுறதுன்னு இருக்குல்ல, இது என்ன செய்ய முடியாது? இல்லை, இப்போ இந்த PMLA கைது செய்யப்பட்ட, EDயால் கைது செய்யப்பட்ட பல அரசியல் கட்சிகள், கேஜ்ரிவால் பெங்காலில், மகாராஷ்டிராவில் எல்லாம் நடந்திருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் சட்டத்துறையில் நீதிமன்றத்தில் ஒரு கடுமையான ஃபைட் வந்து கொடுக்குறாங்க. கபில் சிபலும் இங்கே வந்து திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் NR இளங்கோ, மூத்த வழக்கறிஞர், அவங்க 2 பேரும் தான் அதுக்கு அப்பியர் ஆகிறாங்க. இதுவரை இந்த வழக்குகளில், இந்த ED வழக்குகளில் எழுப்பப்படாத பல கேள்விகளை அவங்க எழுப்புறாங்க. முதல்ல வந்து நீ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி கிடையாது, போலீஸுக்குள்ள அதிகாரங்கள் உனக்கு கிடையாது, நீ வந்து விசாரணை மட்டும்தான் செய்ய முடியும். இன்வெஸ்டிகேஷன்னா புலன் விசாரணை, என்கொயரின்னா விசாரணை. உனக்கு வந்து என்கொயரி செய்யறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. 1. 2வது, இந்த மணி லாண்டரிங் அப்படின்னா கருப்பை வெள்ளையாக்குவது, முறைகேடாக சேர்த்த பணத்தை வெள்ளையாக்கினார் அப்படின்றதுக்கான, அப்படி நம்புவதற்கான பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ ப்ரொசீட் பண்ண முடியும். அது இல்லாமல் அதை தேட முடியாது, நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது என்பது கபில் சிபலுடைய வாதம். அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஒரு ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இவர் குற்றம் செய்திருப்பார் என்று நம்பிக்கை இருந்தாக்க செய்யலாம் இல்லையான்னு கேட்குறாரு நீதிபதி. ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு
ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட் வந்து அடிப்படையா இருக்கணும் அப்படின்றது கபில் சிபல். என்ன ஒன்று ஆதாரம் இருக்குது ஆமா. நீங்க நம்புற. ஆமா, ராமருக்கு பிறந்தாரு நம்பினன்ற மாதிரி நம்ப முடியாது. ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட் வந்து எவிடன்ஸா இருக்கணும். என்ன இளங்கோ சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு வந்து ரீசன் டு பிலீவ் அப்படின்னு சொன்னாக்கா would mean that there should be evidence to show that person is guilty of the offense. இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து எடுத்து வாதாடி இருக்கிறார்கள் அப்படின்றது முக்கியம். இதை இன்னைக்கு நேற்று பேசும்போது துஷார் மேத்தா இதெல்லாம் இது வரைக்கும் யாரும் வாதாடினதே கிடையாது, இதெல்லாம் புதுசாக பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இப்போ இதில் என்ன தீர்ப்பு வரும், இந்த மூன்றாவது நீதிபதி என்ன சொல்ல போறாரு அப்படின்றது இருக்கட்டும். இந்த ஒரு மோசமான கருப்பு சட்டம் இது, அதன் எல்லைக்கு உட்பட்டு கூட மிக கூர்மையான முறையில் இந்த வாதங்கள் வைக்கப்படுகின்றன, இந்த பிரச்சனைகள் எழுப்பப்படுகின்றன. இதை நாம் வந்து இதை கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிற எதிர்க்கட்சிகள் கூட்டாக சேர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கை இது வந்து எதிர்க்கட்சிகள் மீது மட்டும் ஏவப்படுகின்றன. இந்த லைன்லேயே பெரும்பாலும் வாதங்களை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஆனால் இந்த என்ஆர் இளங்கோவோ அல்லது கபில் சிபலோ இந்த வாதம் இந்த இடத்துல மட்டும் கூர்மை அடைவதற்கு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் எங்க இவங்க மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கான பிரத்யேகம் எப்படி இவங்களால் மட்டும் கண்டுபிடி, இது ரொம்ப முன்னாலே இருக்குல்ல சட்டம்? இல்லை, சட்டம் முன்னாலேயே இருக்குதுங்க. அதை வந்து நான் எப்படி கருதுறேன் அப்படின்னாக்கா, பொலிட்டிக்கலாக இதை ஃபைட் பண்ணணும் அப்படின்ற உறுதி வந்து திமுக கிட்ட இருக்கிறது, ஒரு அரசியல் உறுதி இருக்கிறது மட்டும் இல்லை, அதை லீகலாக எப்படி ஃபேஸ் பண்ணணும், கேள்விக்கு உள்ளாக்கணும் என்பது பற்றிய ஒரு பார்வையும் வந்து இருக்கணும். இதில் கூடுதலாக சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் ரீசன் டு பிலீவ், ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட் இருக்கணும். இப்போ இது நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அதானி கேஸ் வந்துருக்குது. உங்களுக்கு தெரியும், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தது. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த உடனே என்ன கேள்வி எதிர்க்கட்சிகள்லாம் எழுப்புனாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு வரியில்லா சொர்க்கங்கள் எனப்படும் தீவுகளிலிருந்து கருப்பு பணத்தை தன்னுடைய பினாமி பேரில், அண்ணன் பேரில், சொந்தக்காரங்க பேரில் வச்சிருந்து அதையே வந்து ஒரு அந்நிய முதலீடாக உள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் ஹிண்டன்பர்க் சொன்ன குற்றச்சாட்டு. இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, நம்ம விரிவாக போவேன் அதில். இதுதான் ஹிண்டன்பர்க் சொன்ன குற்றச்சாட்டு. இப்போ இதை வந்து செபி என்று இதை கண்காணிக்க வேண்டிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்தது, செபி வந்து உள்கையா இருந்திருக்குது அதானியோட என்பது எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டு. அதுக்காக தான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும் இதை விசாரிப்பதற்கு என்ற கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. இந்த ஜேபிசி என்பதை இந்த அரசு வந்து ஏற்றுக்கொள்ளலை. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுது அப்படின்னா, இதுக்கு ஒரு கமிட்டி போடுது, அவங்க ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்றாங்க. ஜேபிசி இல்லை, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்பது எதிர்க்கட்சிகள் மற்றும் அந்த கட்சிகள் அடங்கிய ஒரு குழு. அவங்க வந்து அரசியல் எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அதை பரிசீலிப்பாங்க. இது வந்து வல்லுநர்கள், இது முதலாளிகள், அதிகார வர்க்கத்தினர், இப்போ நந்தன் நிலக்கணி போன்ற டிஃபரன்ஸ் இருக்குது. இவங்களை வச்சு ஒரு கமிட்டி போட்டு இதை விசாரிங்க. உடனே துஷார் மேத்தா என்ன சொல்றாரு, நீங்க என்ன இப்படி விசாரிக்க சொன்னீங்கன்னா அப்போ செபியெல்லாம் களவாணி பயன் மக்கள் நினைப்பாங்க, அப்படி நினைச்சிட்டாங்கன்னாக்க பங்கு சந்தையில் பாதிப்பு ஏற்படும், பொருளாதார வீழ்ச்சி அடையும். நான் செபியெல்லாம் விசாரிக்க சொல்லலை, பொதுவாக என்ன நடந்திருக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா அந்த குழு அமைச்ச முறையிலேயே ஒரு சந்தேகம் பிரச்சனை இருக்குது. விசாரிக்கப்பட வேண்டியது செபி. இப்போ இந்த குழு சரி போயிடுச்சு, குழுவும் கூட விசாரிக்கப்படலாம். குழு வந்து விசாரிச்சிருச்சு, குழு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த குழுவோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னு இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணி கட்டுரைகள் வந்துருக்குது. அந்த குழு என்ன சொல்லுது, அந்த குழு சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. ரீசன் டு பிலீவ் இருந்தாக்க போகணும், ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட் இருக்கணும். இந்த குழு என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தோம், செபியில் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க விசாரிங்க அப்படின்னு இடியை சொல்லுது செபி. இடி சொல்லுது செபி முதல்ல நீங்க பிரைமா ஃபேசி இருக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் நாங்க விசாரிப்போம். இல்ல நீங்க விசாரிங்க, இல்ல நீங்க விசாரிங்க, ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அந்த அறிக்கையே என்ன சொல்லுதுன்னா, இது கோழி முந்தியா முட்டை முந்தியான்ற மாதிரி இருக்கு இவங்க விவாதம் அப்படின்னு அந்த அறிக்கை குறிப்பிடுது. சரி, இப்போ அதானிக்கு எதிராக அப்படி ப்ரொசீட் பண்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் நம்ம. அது வந்து அந்த என்கொயரி கமிட்டி வந்து இதை பத்தி ஆராய்ந்திருக்குது. அவங்க ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் சொல்றேன் இல்லையா, இன்சைடர் ட்ரேடிங், செயற்கையாக பங்குகளின் மதிப்பை உயர்த்துவது. அப்படி உயர்த இது என்ன, திடீர்னு 100 ரூபா பங்கு ஆயிரக்கணக்கில் போகுது, நிறைய பேர் வாங்குறாங்க, ஆமா அப்படின்ற பார்த்து தான் ஹிண்டன்பர்க் வந்து அதை உள்ள வந்து அதை இது பண்றாங்க. அப்போ அந்த பங்கு உயர்வது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது செபி செய்ய வேண்டிய வேலையை செபி அந்த வேலையை செய்யலைன்றதையும் ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கிறாங்க, அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, செபியில் வந்து இதை மானிட்டர் பண்றது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கருவி இருக்குது. பங்கு சந்தை எல்லாம் எலக்ட்ரானிக் தானே,
அப்படி அந்த பங்கு சந்தையில் அந்த கருவி அதானியின் பங்குகள் ஒரு விசித்திரமான அசாத்தியமான முறையில் உயர்வது இருக்கு இல்லையா, அப்படி 246 அலர்ட் வந்து கொடுத்துருக்குது, அலாரம் அடிக்கிற மாதிரி இப்படி உயருது அப்படின்னு. ஆனால் இதை செபி விசாரிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த உடனே அதானியின் பங்குகள் வெகு வேகமாக வீழ்ச்சி அடைகிறது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்பவும் இந்த கருவி வந்து அலர்ட் கொடுக்குது, இப்படி அசாத்தியமான வேகத்தில் பங்குகள் வீழ்ச்சி அடைகின்றன. அசாத்தியமான வேகத்தில் உயர்ந்தாலோ வீழ்ந்தாலோ இந்த அலர்ட் வரும். வீழ்ந்ததுக்கு அலர்ட் வந்த உடனே செபி முடிச்சுக்கிச்சு, உயர்ந்ததுக்கு முழிச்சுக்கல. இப்போ அது மாதிரி உயர்ந்த ஒரு தருணத்தை இந்த அறிக்கை வந்து சொல்லுது. அதாவது ஏப்ரல் 2021 டிசம்பர் 2022 1031 ரூபா இருந்த பங்கு, அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் 1031 ரூபா இருந்த பங்கு 3859 ரூபாயாக ரொம்ப வேகமா வசந்திருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்திருக்கிறது. உயர்ந்ததற்கு காரணம் என்னன்னு என்கொயரி என்ன சொல்லுது? எல்ஐசியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 4.8 கோடி ஷேர் வந்து எல்ஐசி வாங்கியிருக்கு. மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, மக்கள் பணம் அதுல. அப்ப அதானியின் பங்கு உயர்வதற்கு இது முக்கியமான காரணம். இப்போ எல்ஐசிங்கிறது இது வரைக்கும் ஒரு அரசாங்க கையில தானே இருக்குது. ஆமா, இல்ல அது இருந்தா என்ன, இப்ப அதை பிரைவேடைஸ் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. இல்ல முயற்சிக்கிறாங்க, நான் சொல்றது நீங்க சொன்ன இந்த அளவிலான பங்கு, இந்த முதலீடு. ஆமா, இந்த அதிகார வர்க்கம் அவங்க கையில இருக்குது, எல்ஐசியா இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க், இதை வந்து மேல தள்ளுறதுக்கு. ஆமா, அது எங்கெல்லாம் இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிற மேட்டர் இது. அப்ப எல்ஐசி வந்து அதானியை முட்டு கொடுத்து தூக்குவதற்கு ஏன் இப்ப ஹிண்டன்பர்க் இதெல்லாம் வெளியே வந்த பிறகு திரும்ப எல்ஐசி தான் முதலீடு போடுறது. அதான ராகுல் காந்தி கேட்டார் கேள்வி, 20,000 கோடி ரூபாய் எப்படியா போட்டீங்க அப்படின்னு கேட்டார். சரி, அப்படி இதுக்கு எல்ஐசி இன்வால்வ் ஆயிருக்கு. ரெண்டாவது மிக முக்கியமாக இந்த ரிப்போர்ட் வழியா நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னாங்க, இந்த அந்நிய முதலீட்டாளர்கள் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், எஃபிஐன்னு சொல்றது, அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வருது, எப்படி வருது என்பதை அடையாளம் காண்பதற்கு சில ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெகுலேஷன்ஸுக்கு வந்து லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு பேர். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை 2018 19 மோடி அரசு திருத்திருக்குது. அது திருத்தினது எதுக்காக அப்படின்னாக்கா, யார் முதலீடு செய்கிறார்கள் என்பதை மறைப்பதற்கு ஏதுவாக திருத்தி இருக்கிறாங்க. அப்போ அதானுடைய அண்ணன், அதானிக்கு சொந்தக்காரன் கேத்தன் பரேக்ன்ற ஃப்ராடு, இவங்கெல்லாம் இதை கையாண்டாங்கன்னு ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்காரு இல்லையா, அவங்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு ஏதுவாக இந்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. அலாரம் எதுவும் அடிக்காம இருக்கிறதுக்கு திருத்தப்பட்டிருக்குது. இது இத்தனையும் இந்த கமிட்டி சொல்லியிருக்குது. செபியையும் அதானியும் கைது பண்ணிருக்கணும் இந்த நேரம். இந்த என்கொயரி கமிட்டி சொல்லியிருக்கிற ரிப்போர்ட்ல இருந்து பிரசஞ்சித் போஸ்ன்ற ஒரு பொருளாதார வல்லுநர், அவர் எழுதின கட்டுரை இதை டீகோட் பண்ணி இப்போ இத்தனை நேரம் கைது பண்ணியிருக்கணும் செபி அதிகாரிகளை, எல்ஐசி உயர் அதிகாரிகளை, அதானியை கைது பண்ணியிருக்கணும் இத்தனை நேரம். பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னாக்கா, ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு செபியும் இடியும் ஒருவரையொருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை விவரங்களையும் சொல்லக்கூடிய இந்த யோக்கிய சிகாமணிகள், இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி இப்படி தப்பு நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்ல. இருந்தாலும் தப்பு நடந்திருக்கான்னு எங்களால சொல்ல முடியல, நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆடு திருடு போனதா கனவு கண்டேன், அது மாதிரி எழுதி முடிச்சிருக்கிறாங்க. அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நபர் சம்மந்தப்பட்டதல்ல, அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு ஒரு தனித்தன்மை இருப்பதாகும். எங்கேயும் தமிழ்நாட்டில் பேசும் பொழுது அது ஒரு தனித்தன்மை கொண்ட இயக்கம், அதுக்கு வந்து யாரும் தலையீடுலாம் கிடையாது. அவங்க ஊழலுக்கு எதிராக இப்போ சமீபத்தில் ஒரு அமைப்புடைய ஒரு இயக்கம், ஊழல் ஒழிப்பு இயக்கம், ஊழல் பண்ணால் அவங்க வருவாங்க அப்படின்னு அந்த அமைப்புக்கு ஒரு தனியாக ஒரு சக்தி இருப்பதாக. இப்போ அதானியை விசாரிக்கிறது நீ கேளுன்னு சொல்றாங்கன்னா உண்மையிலேயே அந்த அமைப்புக்கு என்னதான் சக்தி இருக்குது? இது தனிநபர் பிரச்சனை இல்லை, வேற ஆள் வருவாங்கன்னு அமித்ஷா சொன்னது ரொம்ப கரெக்ட். நான் சொல்றது இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் ஒரு தனிநபரின் ஊழலா ஒரு அமைப்பின் ஊழலா? தனிநபர் தான். அவர் பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாதுங்க. பண்ணாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோம். அது ஒரு அமைச்சர் பண்ண ஊழல். என்ன பண்ணாரு அவரு? ஒரு கண்டக்டர் அப்பாயின்மெண்ட், ஜேஇ அப்பாயின்மெண்ட் காசு வாங்கினாரு, இல்லை அவர் வாங்கல ஆள் வச்சு வாங்கினாரு, ஏதோ ஒரு கர்மம் அப்படி இருக்கட்டும், இது ஊழல். இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றாங்க. என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னாக்கா, அதுல பிரச்சனை நாங்க எங்களுக்குள்ள செட்டில் பண்ணிக்கிட்டோம், பணம் வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சுங்க. அது எப்படி நீங்க கொடுப்பீங்க, நீங்க வாங்கிக்குவீங்க, இந்த போலீஸ் கேட்பாங்கல்ல, எங்களுக்குள்ள சமாதானம், அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம்பாங்கல்ல, அது மாதிரி அது எப்படி உங்களுக்குள்ள செட்டில் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி? இங்க வந்து இது உங்களுக்குள்ள முடிகிற பிரச்சனை இல்லை, இங்க நீதி நெறி தவறி இருக்கிறது, ப்ரொசீஜர் தவறி இருக்கிறது. இதை பார்த்துட்டு நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை விசாரிங்க அப்படின்னு. அதை வேணா நான் படிச்சு காமிக்கிறேன். அவங்க வார்த்தை வந்து ரொம்ப
கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. வாட் வாஸ் காம்ப்ரமைஸ் பிட்வீன் த கம்ப்ளைனன்ட் அண்ட் த அக்யூஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த டிஸ்பியூட்ஸ் பட் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் பிளே. இப்போ ஒரு கண்டக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்குது. இந்த கோவம் இதுலெல்லாம் வரணும்ல. எஸ்கே மிஸ்ரா அப்பாயின்மெண்ட்டு, எஸ்கே மிஸ்ரா இப்படி ஊழலெல்லாம் கண்காணிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லீகல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் குவிட் ப்ரோக்கோ இருக்குதா? குவிட் ப்ரோக்கோன்னா என்ன? இந்த காரணத்துக்காக இப்போ எல்லாரும் சொல்றது என்ன, இடி என்பது பிஜேபியின் கூலிப்படை அதானே சொல்றாங்க, எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அப்படிதான் அது பயன்படுத்தப்படுது. இதுக்கு முன்னால நம்ம பேசியிருக்கோம். எஸ்கே மிஸ்ரா வந்து ராகுல் காந்தியை விசாரிச்சாரு, அப்புறமா பிரியங்கா காந்தியை விசாரிச்சாரு, ராபர்ட் வதேராவை விசாரிச்சாரு, என்டிடிவியை விசாரிச்சாரு. இப்படியான தகுதிகளுக்காக தான் அவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். யாரெல்லாம் விசாரிக்கல, எந்த ஊழல் புரிந்தவர்கள் எல்லாம் உத்தமர்களாக பிஜேபியில் சேர்ந்தார்கள், இதெல்லாம் முன்னே நம்ம பேசிட்டோம். அப்போ இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கும் போது ஒரு கண்டக்டர் வேலை ஜேஇ வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணப்போ இந்த நீதிமன்றத்துக்கு வந்த தார்மீக ஆவேசம் இதில் வரணுமா இல்லையா? அல்லது இப்போ நான் சொன்னேனே இந்த இடி மேட்டரில், அதில் நீதிமன்றத்துக்கு அந்த தார்மீக ஆவேசம் அரை சீற்றம் வருதான்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா சிவசேனாக்கு இப்போ தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட். செல்லாது, இந்த மிச்சம் எம்பி எல்லாம் ஒரு 90 நாளைக்குள்ள விசாரித்து முடிவு சொல்லணும். உத்தவ் தாக்கரே மட்டும் ரிசைன் பண்ணலைனாங்க ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த தீர்ப்பு இருந்தது. சிவசேனா விஷயத்தில் எது தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டதோ அதே காரியத்தை என்சிபி விஷயத்தில் இப்போ செஞ்சிருக்காங்களா இல்லையா? ரொம்ப வெளிப்படையா திரும்பியும் செஞ்சிருக்காங்க. ஆமா, இதுக்கு ஒரு தனியா ஒரு கேஸ் போடணும். செந்தில் பாலாஜி விஷயத்திற்கு பயங்கரமான கொந்தளிப்பு தமிழ்நாட்டின் சமூக வலைதளங்கள்ல வர்றத அறம் சார்ந்த அறச்சீற்றம் கொண்டவர்கள் நான் கேட்பேங்க அப்படின்னு சொல்றவங்க, இப்போ வந்து அதானிக்கு வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு காசு வந்திருக்கு, சொந்தக்காரங்க மூலமா காசு வந்திருக்கு, காசு அங்க போய் இங்க இருந்து வந்திருக்குது, ஹவாலாங்கிற வார்த்தை மணி லாண்டரிங் வெளியிருந்து வந்திருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல எங்கேயாவது மக்கள் நல திட்டங்களுக்காக அல்லது வெளியில இருந்து நிதி திரட்டுறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் போகும்போது அதுல குவிக்கப்படுகிற கவனம், இதுல காசு வருது, இடி வரும்னு சொல்றாங்களே, இந்த விஷயங்கள் நடந்திருக்குது. இது நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க எதுவும் கமிட்டி வச்சு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? பப்ளிக் ஃபோரம்ல இருக்கிற அந்த விஷயம் பப்ளிக் ஃபோரத்தில் தான் இருக்குது. இல்ல ஒரு அஜெண்டாவோடு இயங்குபவர்கள் பப்ளிக் ஃபோரத்தில் இருக்கிற பல விஷயங்களை பார்க்க மாட்டாங்களா? அல்லது அதை வேண்டாம் இருட்டடிப்பு செய்யறாங்க, அதை பின்னால தள்ளுறாங்க. ஏங்க இப்போ இந்த இடிக்கோ இந்த நீதிமன்றத்துக்கோ இல்லை இந்த மோடி அரசுக்கோ 1 by 1 நான் வரிசையாக சொல்றேன். இப்போ நீங்க என்சிபியை விலைக்கு வாங்கினாங்கன்னா என்னங்க பொருள்? என்சிபி என்பது பிஜேபியை எதிர்த்து நின்ன கட்சி. இப்போ தேர்தலில் நம்ம அரசீற்றம் கொள்பவர்கள் அமைப்புகள்லாம் வந்து பேசுறது, காசு கொடுத்தாங்களா, மண்டபத்தில் தங்க வச்சாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, இதெல்லாம் பேசுறீங்க. இப்போ என்சிபியை ஹோல்சேலாக விலைக்கு வாங்கிட்டான். மக்கள் அது யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஆன்டி பிஜேபி ஓட்டு. அது ஓட்டா இல்லையா? என்சிபிக்கு போட்டது ஆன்டி பிஜேபி ஓட்டு. அவன் போட்டானா, காசு வாங்கிட்டு போட்டானா, ஏதோ ஒன்று போட்டான், ஆன்டி பிஜேபிக்கு போட்டான். இப்போ ஆன்டி பிஜேபி ஓட்டு போட்டு ஜெயிச்சவன் பூரா ப்ரோ பிஜேபி ஆகிட்டான். நான் மொத்தமாக ஒன்று வாங்கிக்கிறேன்னு தான். நார்த் ஈஸ்ட் பூரா இப்படி தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இது ஜனநாயகம்ன்ற கருத்தாக்கத்தையே கேலி கூத்தாக இல்லையா? வாக்காளர்கள், கோடிக்கணக்கான வாக்காளர்களுடைய விருப்பம் அப்படின்றதே ரத்து செய்யலையா? இது இதை பேசாம ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தான், 1000 ரூபா கொடுக்கட்டும், 2000 ரூபா கொடுக்கட்டும், போடணும்னா போட போறான், போடலன்னா போட போறது இல்லை. இப்போ எதிர்கட்சிக்கு போட்டதை இப்படி மாத்துறானே, இதை கேட்கறது இல்லை. இதை விட பெரிய அயோக்கியத்தனம் ஊழல் இருக்குதா? 1-2 இல்லை. ரஃபேல் ஊழல், இப்போ நம்ம பிரதமர் அங்கே இருக்காரு, ரஃபேல் ஊழலை விசாரிக்கணும் அப்படின்னா அங்கே விசாரிக்கிறான். நம்மூர் கோர்ட் வந்து அதில் ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட். இல்லை, அந்த தரப்புலையும் நாங்கள் அந்த சைடில் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. மேஜிஸ்ட்ரேட் அங்கேருந்து இப்போ கேட்டுருக்குறாங்க, எங்களுக்கு அது பண்ணுங்க அப்படின்னு. அதை கேட்டது அங்கே பத்திரிகையில் வந்திருக்கு. மோடி அங்கே இருக்காரு, திரும்ப பிளேன் வாங்க போறாரு அவர், அது தனி இருக்கட்டும். அந்த சைடு மாஜிஸ்ட்ரேட் சவுண்டு கொடுக்கறது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ அதிகமான விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான சவுண்டான எனக்கு டவுட். இல்லை, அவங்க வந்து அந்த ரஃபேல் நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததை வந்து அங்கே கேஸ் ஆக்கி வந்திருக்குது. இப்போ வாங்கலன்றாரு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில், கொடுத்தாங்கங்குது அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இப்போ என்ன பண்ணீங்க? நீங்க கொடுத்ததே வாங்கவில்லைன்னு எப்படி சொன்னாங்கன்றது தான் சிறப்பு. அப்போ வந்து கோகோய் வந்து தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் தலைமை நீதிபதியாக வர்றதுக்கு முன்னால் ஒரு 4 நீதிபதிகள் வந்து உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. நாட்டில் ஜனநாயகமே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சீனியராக இருந்த செல்லமேஸ்வர் சொன்னார். அப்போது நிருபர்கள் வந்து கேட்டாங்க, லோயா இருக்கார் இல்லையா, அமித்ஷாவை விசாரித்தவர், அந்த வழக்கு வந்து அவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்தது தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. அதை யாருக்கு ஒதுக்குவதுன்றதுல பிரச்சனை இருக்குது. ஒரு நீதிபதி மர்மமான முறையில் மறைந்த அல்லது கொல்லப்பட்ட வழக்கு அப்படின்றது மூத்த நீதிபதிகளுக்கு ஒதுக்கப்படணும்.
ஆனால் இந்த மூத்த நீதிபதிகள் 4 பேருக்கும் அது ஒதுக்கப்படலை. அது தொடர்பாக அந்த பிரச்சனையை தான் கேட்குறீங்களா அப்படின்ன போது ஆமான்னு சொன்னவர் கோகோய். ரஞ்சன் கோகோய் தலைமை நீதிபதியாக பதவி இருக்கிறார். அவர் பதவி ஏற்ற உடனேயே அவரிடம் பணி செய்து வந்த ஒரு பெண் வந்து அவர் மேலே பாலியல் ரீதியான புகார் சொல்கிறாங்க. அதை அவரே ஒரு கமிட்டி போட்டு விசாரிக்கிறார். விசாரணை நடக்குது. அந்த பெண்ணை வந்து வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. விசாரித்த நீதிபதிகள் இவர் மேலே ஒன்றும் குற்றம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த ரஃபேல் பற்றிய வருது. அருண் ஷோரி, இந்த பிரசாந்த் பூஷன், யஷ்வந்த் சின்ஹா இவங்கெல்லாம் சேர்ந்து சிபிஐ டைரக்டர் அலோக் வர்மா கிட்ட ரஃபேலில் இப்படி ஊழல் நடந்திருக்குன்னு ஆதாரங்களோட கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கன்றாங்க. அவர் எஃப்ஐஆர் போடுறதுக்கான ஏற்பாடில் இருக்கார். அந்த ஏற்பாடில் இருக்கும்போது அந்த வழக்கு இருக்கு இல்லையா, ஏற்பாடில் இருக்கும்போதே சிபிஐ டைரக்டர் வந்து மாற்றப்படுகிறார். ராத்திரியோட ராத்திரியாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை கொண்டு வந்து சிஆர்பிஎஃப் கொண்டாந்து குவிச்சு, இங்கே வந்து செந்தில் பாலாஜிக்கு கொண்டு வரீங்களே சிஆர்பிஎஃப், அங்கே சிபிஐ டைரக்டருக்கே சிஆர்பிஎஃப் தான் வச்சு ராத்திரியோட ராத்திரியாக தூக்கிட்டாங்க அவரை. அஸ்தானான்னு ஒரு ஆளை கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. அது ஒரு தனி கதை முடிஞ்சது. மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் வருது. கோர்ட்டில் கேஸ் வந்து ரஃபேல் ஸ்கேம் விசாரிக்கும் போது தேச பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை, இதெல்லாம் ஓப்பனாக விசாரிக்க முடியாது, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு. லஞ்சம் இல்லை, ஒரு கவர் ஒன்று, சீல்டு கவர். அந்த சீல்டு கவரில் என்ன எழுதி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. சீல்டு கவரை படிச்சுட்டு அவர் ஆமாம்மா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீல்டு கவரை நீதிபதி ஓப்பன் பண்ணி படிக்கலாமா? நீதிபதி ஓப்பன் பண்ணி படிக்கலாம். சீல்டு கவரை வச்சு நீதிபதிக்கு என்ன எழுதி வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி லோயா இருந்திருக்கிறாரு, அதை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கூட எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் நீதிபதி அதை வாங்கி படிச்சுட்டு இந்த இந்த கொள்முதலை வந்து இந்த ரஃபேல் விமான கொள்முதல் பற்றி சிஏஜி விசாரிச்சுட்டாங்க. அதுக்கு மேலே இந்த சிஏஜி விசாரித்தது மட்டுமல்ல, அது வந்து பிஎஸ்சிலையும், பிஎஸ்சிக்கு தலைவர் வந்து கார்கே கமிட்டி, ஆமாம், அவங்களும் பார்த்துட்டாங்க. அதனால இதுக்கு மேலே இதில் வந்து ஊழல்னு சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ரிட்டையர் ஆகிட்டார், ராஜ்யசபா மெம்பர் ஆகிட்டார். அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லை, நீதிபதி மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டு சொன்னவங்க, அவங்கள திரும்ப வேலையில் அமர்த்திட்டாங்க. சரிதானா? ஒன்று, ஒரு தலைமை நீதிபதி மேலே பொய்யான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தண்டிக்கப்பட்டிருக்கணும் நியாயமாக, வேலை நீக்கம் மட்டும் இல்லை. ஆனால் அவங்க மர்மமான முறையில் மறுபடியும் அமர்த்தப்பட்டாங்க. அதுக்கப்புறமா மோடி அரசு ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரி அந்த சீல்டு கவர் ஒன்று கொடுத்தோம், அதில் ஒரு சின்ன ஒரு இலக்கண பிழை, ஒரு வாக்கிய பிழை, அந்த கரெக்ஷனை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது தொடர்பான அறிக்கை இருக்கு இல்லையா, அது சிஏஜியிடம் ஹேஸ் பீன் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை, ஈஸ் டு பி பிளேஸ்ட். இன்னும் வைக்கவே இல்லை. ஹேஸ் பீன் பிளேஸ்ட்னா வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். ஈஸ் டு பி பிளேஸ்ட்னாக்க வைக்க வேண்டும்னு அர்த்தம். ரெண்டுக்கும் எவ்வளோ சின்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த மாதிரி ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. அந்த அறிக்கை வைக்கப்பட்டதானே செக் பண்ணல நீதிபதி. இல்லை கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் நாங்கள் நம்பாம என்ன செய்யறது? கொடுத்தாச்சுன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதான் கொடுத்தாச்சுன்னு நீதிபதியை நம்ப முடியுமா? அதை நம்பிட்டார்ல, நம்பிதானே ஆகணும். ஏதோ ஒரு ஜோக்கில் சொல்றாங்கல்ல, நம்பலன்னா சோறு கிடைக்காதுன்ற மாதிரி. இதை விட கேவலமா ஒரு இன்ஸ்டிடியூஷனை, சிபிஐயை, உச்ச நீதிமன்றத்தை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? சமீர் வன்கடேன்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம ஒரு ஷாருக் கான் பையனை பிடிச்ச ஆரியன் கானை போதை மருந்து கஞ்சா வச்சு இப்போ அவனை விடுதலை பண்ணாங்க. கேஸே இல்லை, சார்ஜ் ஷீட்டில் எவிடன்ஸ் இல்லைன்னு விட்டாங்க. அவனை ஒரு 15-20 நாள் உள்ளே வச்சுருந்தாங்க. அதை வச்சு அந்த சமீர் வான்கடே ரொம்ப நேர்மையான அதிகாரி, பயங்கரமான ஆளுன்னாங்க. இப்போ 25 கோடி ரூபா லஞ்சம் கேட்டார் அப்படின்னு அவர் மேலே சிபிஐ கேஸ் இருக்குது. அவர் இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு 2021 சிறந்த புலனாய்வு அதிகாரி அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து விருது கொடுத்துருக்காரு 2021. ஏன் சிறந்த புலனாய்வு அதிகாரி? பீகார் தேர்தலுக்கு முன்னால் சுஷாந்த் சிங் ராஜ்புத்னு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார், ஒரு நடிகர். அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நடிகை மேலே வந்து புகார் சொல்லி அதுக்கு இன்வெஸ்டிகேஷன். அந்த நேரத்தில் ஜேஎன்யூவில் மாணவர் போராட்டம் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி நடிகை தீபிகா படுகோன் போய் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த அம்மாவையும் கஞ்சா கேஸில் போய் ஜஸ்ட் நின்னாங்க. அந்த அம்மாவையும் கஞ்சா கேஸில் விசாரிச்சு. இந்த மாதிரி பல நடிகர்கள் இப்படியெல்லாம் சிறப்பான முறையில் புலனாய்வு செய்ததுக்காக அவருக்கு 2021 சிறந்த புலனாய்வு அதிகாரின்னு 21 விருது. 23 பிளாக்மெயில் பண்ணி 25 கோடி ரூபா லஞ்சம் கேட்டான் அப்படின்றது அவன் மேலே இருக்கிற கேஸு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறான். அருண் கோயல்னு ஒரு ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதனால 2022 ரிட்டையர்மெண்ட்டு.
2021 நவம்பர் ஒரு 18ஆம் தேதி, நவம்பர் 18 விஆர்எஸ் கொடுக்குறாரு அவர். இவர் உயரதிகாரி, அதில் ஜாயின்ட் செக்ரட்டரியான்னு. அவர் ரிசைன் பண்ணது அமைச்சருக்கே தெரியாது. 18ஆம் தேதி ரெசிக்னேஷன் விஆர்எஸ். 19ஆம் தேதி அவரை எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கிறாங்க. 19ஆம் தேதி அவர் அப்பாயிண்ட் ஆகிட்டார். அதுக்கு எதிராக கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் விசாரணைக்கு வருது. KM ஜோசப் எப்படியா போட்டிங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன பண்ணுறது, அவரை நியமிச்சாச்சு. 2027 வரைக்கும் அவருக்கு பதவி இருக்குது. அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவும் ஆவார். அவருடைய தகுதி என்னன்னு கேட்டால், அவர் தான் ஆசாதி கா அமிர்த மகோத்சவ் அப்படின்ற கான்செப்டை அறிமுகப்படுத்தினவர். சரிதானே? ஆர்எஸ்எஸோட நெருக்கமான தொடர்பு உள்ளவர். இப்போது அவர் பதவிக்கு வந்துட்டார். இது இப்போ இடியில் எஸ்கே மிஸ்ரா போட்ட மாதிரி இது ஒரு கேஸு. இப்போ 2 4 நாள் முன்னால கேஸு. திரிணாமுல் காங்கிரஸில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வந்து வாராக்கடன் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் அவர் வந்து நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு. எவ்வளவுனாக்கா 12,09,606 கோடி ரூபாய். இது வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வரவே வராதுன்னு போனது. என்பிஏன்றது 60 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. இது வந்து இனி முடிஞ்சு போச்சு. ரிட்டர்ன் ஆஃப். இதில் வந்து மோடிக்கு ரொம்ப வேண்டிய ஜத்தின் மேத்தா, நீரவ் மோடி, மெகுல் சோக்சி அவர் மாமான்னு தான் கூப்பிடுவார். மோடி அங்கிள் தான் கூப்பிடுவார். அது விஜய் மல்லையா மற்றவங்கலாம் தனி, அது இருக்கட்டும். இப்போ இவங்கெல்லாம் இதில் அடக்கம். இப்போ இவ்வளோ ஒரு என்பிஏ வந்து வந்திருக்குது. இந்த என்பிஏவை ஈடுகட்டுவதற்கான தொகை, வங்கி திவால் ஆகிடும்ல, பணம் எங்கேருந்து கொடுக்குறது? அரசாங்கம் சப்ளை பண்ணும். அது என்ன பணம்? அதுவும் நம்ம பணம். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வரி கொடுத்து வந்து ஈடுகட்டினாக்கா அதுவும் நம்ம பணம். ஆனால் இதெல்லாம் வந்து கரப்ஷனில் வராது. இப்போ செந்தில் பாலாஜி அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு வாங்கினா கரப்ஷனில் வரும். லட்சம் கோடிகள். அதானியா, அதுவும் பல லட்சம் கோடி. நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸா, அதுவும் பல லட்சம் கோடி. வாராக்கடனா, அதுவும் பல லட்சம் கோடி. இது எல்லாம் பிஜேபியோட லிங்க் ஆகுது. எல்லாமே லிங்க் தான். ஆனாலும் பாஜகவுக்கு ஒரு முகம் இருக்கு, ஒரு ஜெனரல் பர்செப்ஷன். நடுநிலையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், என்னதான் இருந்தாலும் பிஜேபி எதிர்கொள்ளணும்னா நீங்க வந்து ஊழலற்ற முகத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒண்ணு. இன்னொரு பக்கம் நீங்க புலனாய்வு சொன்னா, தமிழ்நாட்டிலே சிலர் ஒருத்தர் புலனாய்வு அவரு என்ன சொல்றாருன்னா, நான் ஊழலுக்கு எதிராக பேசுறேங்க, நான் அண்ணாமலை கூட சேர்ந்து பேசுவேன், அது எக்ஸ்போஸ் ஆனா நல்லது தானே அப்படின்னு சொல்றாரு. இப்போ அண்ணாமலை ஆருத்ரா அந்த கனெக்ஷன் விட்டுருவோம். நான் சொல்றது பிஜேபியோடு சேர்ந்து ஊழலை ஒழிப்பதுங்கிற ஐடியா இருக்குல்ல, அதுவும் நீங்க சொல்றதும் நேர் எதிராக இருக்கு. இல்லை, இப்போ நான் சொல்ற விவரங்கள்ல இருந்து இந்த மாதிரி பேசுபவர்களுடைய யோக்கியதை புரிஞ்சுது. இப்போ நான் அதானி எத்தனை லட்சம் கோடி ஊழல், அதில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன், என்பிஏ விஷயத்தில் சொன்னேன், மற்ற எல்லா துறைகளிலும் நடந்ததை சொன்னேன். இப்போ தங்கம் தென்னரசு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அமைச்சர், நிதியமைச்சர். ஜிஎஸ்டியில் தப்பு நடக்கிற வியாபாரிகள் அவங்கள இடியில் கைது பண்ணலாம், பிஎம்எல்ஏல மிரட்டலாம், சிவரேறி குதிக்கலாம். ஆமா அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் இதை வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்காம கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டெரரிசம்னு சொல்லி அபிஷேக் மனு சிங்வி காங்கிரஸ்காரர் பேசியிருக்காரு. இது எதுக்காக கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ எதிர்கட்சிகளை ரெய்டு பண்ணி அவங்கள முடக்கிறது, கேஸ் போடுறது, உள்ள வைக்கிறதுன்றது ஒன்று. அடுத்தது மாநில கட்சிகள் இருக்காங்கல்ல, அது அகிலேஷ் யாதவோ, மம்தா பானர்ஜியோ, சிவசேனாவோ, திமுகவோ, யாராக இருக்கட்டும், சிபிஎம்மோ, அவங்களுக்கு நிதி கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாநில முதலாளிகள், வணிகர்கள், அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களையும் முடக்கணும். இப்போ நீ யூபி எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த மாதிரி சென்ட் விற்பனையாளர், இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு விற்கிற ஒரு யூபியில் ஒருத்தர், அவர் அகிலேஷ் யாதவுக்கு முக்கியமான ஃபண்டு நிதி கொடுப்பவர்னு சொல்லி அவருக்கு வந்து ரெய்டு அடித்தாங்க. ரெய்டு அடித்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணாங்க இடி. இப்போ இது எதுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்கா, மாநில கட்சிகள் என்பவை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழிலதிபர்கள், இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முக்கியமாக மாநில கட்சிகளுக்கு நிதி கொடுப்பவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களை எப்படி முடக்கிறது? இப்போ இந்த ரைடு விட்டு இப்போ ரைடுனா முடிஞ்சு போச்சு. திமுக பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது, இப்போ டிஎம்சி பக்கம், சிவசேனா பக்கமே போகக்கூடாது. அப்படி இதை முடக்குவதற்காக இவர்களுக்கு எதிராக, அது சும்மா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறவனு கூட இதுக்கு ஒரு கணக்கே கிடையாது. இப்போ யார் மேலே வேணா வரலாம். ஜிஎஸ்டின்னாக்க ஜிஎஸ்டி தான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டிக்கு பிஎம் இல்லைன்னா யார் தப்பிக்க முடியும்? எல்லார் மேலேயும் ஒரு கண்காணிப்பு, எல்லோரும் மிரட்டப்படுவது. சின்ன உணவு விடுதி வச்சிருந்தாலும், நீ உணவு விடுதி வச்சுக்கிட்டு மோடிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை ஒரு பிஎம்எல்ஏ கேஸ்ல வந்து தூக்கிடலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பொடா தடா மாதிரியான ஆள் தூக்கி சட்டம் போலவே தெரிகிறது. இந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது நான் ஊழலுக்கு எதிராக பேசுகிறேன், அண்ணாமலையோட சேர்ந்து பேசுகிறேன்னு எவனாவது சொல்கிறாங்கன்னாக்கா
அவனை நீங்கள் என்ன கேட்டகரியில் சேர்ப்பீங்க? இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது இப்போ நடக்கலை. இது வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததை இதை வச்சு தான் வந்திருக்காரு. நீங்கள் 2012-13 என்ன நடந்துச்சு? ஒரு கிழவன் அந்த ஆள் இருந்தான், அண்ணா சாரேன்னு. அவன் திடீர்னு அவர் வந்து நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்திரமந்தரில் போய் உடனே இந்தியாவில் இருக்கிற டிவி கேமரா பூரா அங்கேயே குடியிருந்தாங்க. இதை அன்னைக்கு அருந்ததி ராய் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவங்க ராஜ்தீப் சர்தேசாயோடைய மனைவி, ஜேர்னலிஸ்ட், அவங்கள்ட்ட பேட்டி கொடுத்தாங்க. நீங்கள்லாம் மீடியாவா? இதுக்கு பதிலாக எதனா போர்னோகிராஃபி ஓட்டலாமே நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது போர்னோகிராஃபிக்காக இருக்குது. இது போர்னோகிராஃபிக்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. போர்னோகிராஃபின்றது அதீதமாக மிகைப்படுத்தி ஒரு விஷயத்தை இது பண்ணுறது. அங்கே ஒரு 500 பேர் நிற்கிறான், எல்லா டிவி கேமராவும் ஸ்டாண்டை போட்டு அங்கே நிற்கிறீங்க, நாள் பூரா நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அது அப்படி ஸ்டேஜ் மேனேஜ்டு. அதை அந்த இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் என்பது விவேகானந்தா ஃபவுண்டேஷன்லேருந்து கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு அஜித் தோவல் இருக்கிறாருல்ல, அவர் தான் அதுக்கு முக்கியமான ஆள். இதெல்லாம் பின்னால் நமக்கு தெரிய வந்த விவரங்கள். சரியா, குருமூர்த்தியை அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு இந்த ஊழல் ஒழிப்புக்கு யார் முன்னின்றவர்கள், அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஏற்படுத்தினது யாருன்னா பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ். அவங்க 2 பேரும் இப்போ ராகுல் காந்தியோட நடக்கிறாங்க. பண்ண பாவத்துக்கு மன்னிப்புல கேட்கணும். அது கேட்கல, அந்த பற்றி கேட்கல. இப்போ இதுக்காக நடந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ போகிறாங்கன்னு விடுங்க. இப்போ இவங்க தான் கேஜ்ரிவாலை கொண்டு வந்தாங்க. கேஜ்ரிவால் அரசங்கி, அந்த ஆள் வந்து முதல்வர் ஆகிட்டான், பஞ்சாப்லையும் ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்க. அப்போ மோடியை கொண்டு வந்ததற்கு இந்த மாதிரி நடுத்தர வர்க்கம் இருக்காங்க இல்லையா, நடுத்தர வர்க்கம், அவங்களுடைய ஊழல் ஒழிப்பு குறித்த இந்த பார்வை வந்து முக்கியமானது. 2G ஸ்கேம் ராஜா, 2G ராஜா. திமுக மன்மோகன் சிங் நல்லவருங்க, அவரை மிரட்டி இந்த கருணாநிதியும் திமுகவும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. 1,76,000 கோடி ரூபாய் எல்லாம் பேசினாங்க. ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இது வந்து உருவாக்கப்பட்டது, மீடியா ட்ரையல் நடத்தினது, எந்த எவிடன்ஸும் இல்லை, சும்மா பப்ளிக் பர்செப்ஷனில் நடத்தப்பட்ட ஒரு யுத்தம். இத்தனையும் யார் அவருடைய தீர்ப்பில் இருக்கு. இதை விட அசிங்கம் வேற இல்லை. 1,76,000 கோடின்னு சொல்லிட்டு 30,000 கோடிக்கு சார்ஜ் ஷீட் போட்டானுங்க. அப்புறம் அதுக்கு 5 பைசாவுக்கு வந்து எவிடன்ஸ் இல்லை, இது ஒரு கொள்கை விஷயம் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எதுவும் பேச முடியல. இந்த பேர் இருக்குல்ல ராஜாவுக்கு உள்ளது. டெலிகாம்ல ஊழல்னா முதல்ல சுக்ராம் தான் ஊழல். அந்த ஆள் காங்கிரஸில் இருந்தான், கன்விக்ட் ஆகிட்டான், ஜெயிலுக்கு போகல, கம்மி 2 வருஷத்துக்கு உள்ள ஏதாவது தண்டனை. ஜெயிலுக்கு பதிலாக பிஜேபிக்கு போயிட்டான். அதுதானே இப்போ வழக்கம். ஒன்று ஜெயிலுக்கு போனோம், இல்லை பிஜேபிக்கு போனோம். அதானே இப்போ சொல்கிறது. அதுக்கு தான் இப்போ செந்தில் பாலாஜிக்கு மெசேஜ் என்ன, ஜெயிலுக்கு போறியா பிஜேபிக்கு வரையா அப்படின்றது தான். அது மாதிரி அவர் பிஜேபி போயிட்டார், அதனால ஜெயிலுக்கு போகல. ராஜா வெளியே வந்துட்டார். இருந்தாலும் ராஜா வந்து இன்னமும் ஏதோ ஒரு குற்றம் இழைத்தவர் போலவே பார்க்கப்படுவது. எல்என் மிஸ்ரான்னு ஒரு ஆள் இருந்தான், அவன் மாட்டு தீவன ஊழல். லாலு பிரசாத் மாட்டு தீவன ஊழல். லாலு பிரசாத் கன்விக்டட். லாலு பிரசாத் தான் ஊருக்கே தெரியும். ஆமாம், இவர் மிஸ்ரா வந்து காணா போயிட்டாரு. ஏன்னா மிஸ்ரா அவர். ஜெயலலிதா சசிகலா, ஜெயலலிதா கேஸில் இப்போ 438ன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த 438 இல்லைங்க 7 அப்படின்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில ஆண்டுகள் பிடித்தது இல்லையா. அதுக்குள்ள அந்த அம்மா இறந்துட்டாங்க, அல்லது அவங்க இறக்கும் வரை 438 என்ற உண்மை தெரிவிக்கப்படவில்லை. இறந்த பிறகு சொன்னாங்க. அதனால தான் நமக்கு இது நடுநிலையாளர்கள், வலதுசாரி ஆய்வாளர்கள் அப்படின்றவங்க, சார் அவங்க கன்விக்ட் கிடையாது, அபேட்டட் அப்படின்றாங்கல்ல, அது அபேட்டட். சசிகலா தான் கன்விக்ட். இப்போ செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலியா நடிக்கிறார் அப்படின்றாங்க. அவங்க இந்த ஆச்சாரியா எழுதின புக்கை படிச்சு பாருங்க. என்னெல்லாம் சொல்லி இவங்க 2 பேரும் வாய்தா வாங்கினாங்க கோர்ட்டில். தொண்டை சரியில்லை, மொழிபெயர்த்து கொடுங்க, சளி பிடிச்சிருக்கு, லேசாக காய்ச்சலாக இருக்குது, ஸ்ட்ரெச்சரில் கோர்ட்டுக்கு வந்தது. இதெல்லாம் தனியாக எடுத்து இன்னொரு வாட்டி இப்போ போடணும். இது எல்லாத்தையும் இப்போ பேசுகிறாங்க, நெஞ்சு வலின்னு நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. உங்கள் அம்மா எவ்வளோலாம் நடிச்சிருக்குது, அது வேணும்ல. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன, அப்போது இதில் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வார்த்தை இந்த 2012-13 புழங்கிய ஹிந்தி வார்த்தை சேனலை திறந்தா பிரஷ்டாச்சார், ஊழல்ன்றதுக்கு ஹிந்தி வார்த்தை வந்து பிரஷ்டாச்சார். பிரஷ்டாச்சாருக்கு போறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் கேட்கணும். செந்தில் பாலாஜி ஒரு அரசியல்வாதி, அவருக்கு ஒரு பவர், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. இன்னும் பல அரசியல்வாதிகள் அவங்க எதிர்கொள்றாங்க, அல்லது பிஜேபிக்கு போறாங்க. நீ வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுறியா, அல்லது பிஜேபிக்கு எதிர் முகாமில் இருக்கியா, உன்னை மிரட்டுவேன். இதுக்கு பிஎம்எல்ஏ, இடி இது பயன்படுதுங்கிறீங்க. இது சாதாரண மக்களை நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறத போய் மிரட்டுறாங்க, பிஎம்எல்ஏன்னு கொண்டு போய் மிரட்டுறாங்க. இப்போ அந்த சாதாரண ஜனத்திற்கு உனக்கு என்ன நேரடியாக கைது செய்யும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்வதற்கான பயிற்சியோ
அல்லது மக்கள் மத்தியில் அதை கொண்டு போகிறதுக்கு. செந்தில் பாலாஜிக்குரியது தான் அங்கேயும் எதுக்கு என்ன கைது பண்ணுற, என்ன முகாந்திரம் இருக்குது, என்னை கைது பண்ணக்கூடாது, நீ விசாரிக்கலாம், இப்படி தான் விசாரிக்க முடியும், இதை கீழே இருக்க மக்கள் சொல்ல முடியுமா? அல்லது இப்போ இது அச்சுறுத்தல், அவங்க வந்து பின் வாங்கிட்டான்னு சொன்னால் அது பெரிய பின்னடைவு தானே. அது எப்படி எதிர்கொள்ளணும்? இல்லை, எப்படி எதிர்கொள்ளணுன்றது இருக்கட்டும். அன்னைக்கு ஆட்டோவில் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கம் போனேன். டிரைவர் பாருங்கள் சார், ஊழல் பண்ணிட்டு நெஞ்சு வலின்னு படுத்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நடக்குது. இது வந்து ஒரு பொதுவான பேச்சுங்க. இப்போ நான் சொல்ல வர்றது, இந்த ஊழல் அப்படின்றது பற்றிய பார்வை அது சாதாரண மக்களிடம் எப்படி விதைக்கப்பட்டிருக்கிறது. பணக்காரங்க சண்டைன்னு பார்க்கப்படுது. பணக்காரங்க, ஆமா, அப்படி அல்ல இது. இப்போ இவ்வளவு நேரம் சொன்ன இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியுமானே தெரியாது. அல்லது இன்னைக்கு இப்படி விசாரிக்கிறிய அதானிக்கு என்ன நடந்தது, இப்போ நிறைய அமைப்புகளோ கட்சிகளோ அதானி நண்பர்கள் எல்லாம் பேசுறாங்க. இப்போ இது நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி இதையும் கவுண்டர் போஸ்ட் பண்ணி பேச வேண்டாமா? யாரும் பேசுறதுனால திமுக காரங்களாவது பேசணும் என்ன நடக்குதுன்றது. இடி வந்து அங்க என்ன செய்யுது சுப்ரீம் கோர்ட்ல? சுப்ரீம் கோர்ட்டை கேள்விக்குள்ளாக்கணும். ஒரு கண்டக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஜேஇ அப்பாயின்மெண்ட்டுக்கும் இவ்வளோ குதிக்கிறீங்களே. இப்போ சிவசேனாக்கு என்ன சொல்றது? நேற்று சிவசேனாக்கு பண்ணதை இன்னைக்கு என்சிபிக்கு பண்றான். சுப்ரீம் கோர்ட் இதை சிவமோட்டோவா கேட்கக்கூடாதா? கேட்க முடியாதா? இதை நேற்று தானே தீர்ப்பு வழங்குனீங்க. இடிக்கு வந்து இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி செபியும் ஈடியும் பாடுறாங்களே, இதை எங்கே சொல்றது? இதை வந்து அரசியல் அரங்கில் பேசாத வரை இந்த ஆட்டோ டிரைவர்கள் இப்படி தான் பேசுவாங்க. அதை பேசாம நீங்க அதுவும் அதானியும் ஊழல், செந்தில் பாலாஜியும் ஊழல், டிராஃபிக் கான்ஸ்டபிள் வாங்குறதும் ஊழல் அப்படின்னா அப்படி பேசிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ ரெண்டுமே ஊழல் இல்லையா? ரெண்டையும் ஊழல் பொதுவா ஒரு மீனிங் அப்படிங்கிற அளவுல. ஆமா, அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் பிரஷ்டாச்சார்னு. பிரஷ்டாச்சார் என்பது அன்னைக்கு புழங்கிய ஹிந்தியில ஊழலுக்கு வந்து பிரஷ்டாச்சார். இப்போ நம்ம ஊர்ல சாதி பிரஷ்டம். ஆமா, சாதி பிரஷ்டம்னா சாதியிலிருந்து விலக்கம் செய்வது, தள்ளி வைப்பது, சாதி அழுக்காகிட்டான். ஆமா. ஆச்சாரம்னா என்னன்னு தெரியும்? ஆசாரம். ஆசாரம்னா ஒழுக்கம்னு நம்ம மொழிபெயர்த்து கொள்ளலாம். என்ன, தீய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது விலக்கப்பட்ட ஒழுக்கம். அப்போ பிரஷ்டாச்சாரன்றது இந்த லஞ்சம் ஊழல் என்ற வார்த்தையெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே பிரஷ்டாச்சாரன்ற வழக்கு வேதம் ஸ்மிருதிகள் காலத்திலிருந்து வழக்கில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தத்தில் அது இருக்குது? அன்னைக்கு செந்தில் பாலாஜி இல்ல, அரசியல்வாதிகள் யாருமே இல்லை. ஆமா, சர்க்காரியா கமிஷன் இல்ல, பிரஷ்டாச்சாரம் இருக்குது. பிரஷ்டாச்சாரம் எது அப்படின்னு சொன்னாக்கா, சூத்திரன் படிச்சா பிரஷ்டாச்சார், சூத்திரன் ஆட்சிக்கு வந்தா பிரஷ்டாச்சார், சூத்திரன் பார்ப்பன தர்மத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் பிரஷ்டாச்சார், இன்டர் காஸ்ட் மேரேஜ் பிரஷ்டாச்சார், இதெல்லாம் தான் பிரஷ்டாச்சாரம். அப்போ இதெல்லாம் நான் சொல்லல, அதில் இருக்குது. அதை புகழ்ந்து எழுதிட்டு இருக்காங்க இன்னமும், சரிதானா? அப்போ அதன் தொடர்ச்சியாக இந்த ஊழல் என்ற வார்த்தை வருது. சூத்திரன் ஆட்டோ ஓட்டினா, பஸ் ஓட்டுனா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரஷ்டாச்சாரம் இல்லை. சூத்திரன் வந்து ஜட்ஜாக முயற்சித்தால், அபினவ் சந்திரசூட்னு நம்ம இந்த நீதிபதியோட மகன் ஒரு புக் எழுதியிருக்காரு, சுப்ரீம் விஸ்பர்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த சென்னையிலிருந்து, சென்னை ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதிகள் அதிகமாக ப்ரமோட் பண்றது இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் மெரிட் கிடையாது. ஏன் மெரிட் கிடையாதுன்னா, பிசிஎஸ்சி நீதிபதியானது இங்கே தான் முதல்ல பிரஷ்டாச்சாரம் தான். அப்போ அது இருக்குது அந்த புக்கில். அப்போ இடஒதுக்கீட்டின்படி கல்வி கற்பது, இந்த பதவிகளுக்கு வருவது, கல்வி கற்பது, அதன் விளைவாக இந்த பதவிகளுக்கு வருவது, இதெல்லாம் பிரஷ்டாச்சாரம். பாப்புலர் மைண்டில், மக்களுடைய வழக்கில், அரசியலில், நடப்பில், சமூகத்தில் நடக்கிற பேச்சில் எப்படி வலிப்பது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போது அந்த பீரியட் எனக்கும் தெரியும் சின்ன வயசுல. அப்போது வந்து எங்கள் ஊர்லெல்லாம் துளசியா வாண்டையார், பரிசுத்த நாடார், இவங்க தான் காங்கிரஸில். பரிசுத்த நாடார் ஒரு பேர், ஏஒய்எஸ் பரிசுத்த நாடார். கலைஞர் வந்து நிற்கிறாரு. அப்போது இது என்ன, இது சலூன்காரன், சைக்கிள் கடை வச்சுருக்கிறவன், லாண்ட்ரி வச்சுருக்கிறவன், இவன்லாம் வந்தால் உருப்பிடுமா நாடு? அவங்களாம் பெரிய மனுஷங்க, 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் இருக்குது. அவங்களாம் கை நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ராஜாஜி பாருங்க, அவர் பெரிய மனுஷன். சத்தியமூர்த்தி பாருங்க, அவர் பெரிய, அதெல்லாம் வேற ரேஞ்சு. இப்போ இந்த மாதிரி நபர்கள் அரசியலுக்கு வராங்கன்னாலே, அப்போ அர்ப்பனுக்கு போலீஸ் படைச்சா என்ன சார் ஆகும்? ஊழல் தான் பண்ணுவாங்க. 1967 திமுக அரியணை ஏறியது, அதுவே பிரஷ்டாச்சாரம் தான். இந்த பிரஷ்டாச்சாரம் சொல்றாங்கல்ல. இப்போ இவ்வளவு காலம் சொத்து சேர்த்து வச்சிருக்கிற பெரிய மனிதர்கள், இந்த காலமாக ஒரு குறிப்பிட்ட சாராரிடம் மட்டும் வளம் குவிந்திருப்பது, சுதந்திர இந்தியா அப்படின்னு சொல்லப்பட 47க்கு பின்னால பார்ப்பன பனியாக்களிடம் மட்டுமே சொத்து குவிந்திருப்பது, இது எதுவுமே பிரஷ்டாச்சாரம் கிடையாது. பிரஷ்டாச்சாரம்னு பொது அர்த்தத்துல ஊழலுக்கு வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்ப்பது, அதிகமாக சொத்து சேர்ப்பது, முறைகேடாக சொத்து சேர்ப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்குதுன்னா, இந்த சொத்துக்கள் எல்லாமே முறையான வழியில்
சொத்து அது என்ன முறையான வழியில்? நம்ம மோகன் பகவத் சமீபத்தில் ஒன்று சொல்லியிருந்தார், பாரதத்தில் ரேப்பு கிடையாது, இந்தியாவில் தான் ரேப்பு நடக்குது. உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கல, இந்தியா தட் இஸ் பாரத். அதாவது இந்தியா தட் இஸ் பாரத். பாரத் தான் நமக்கு ஒரிஜினல் பேராம். அது இப்போ இந்தியான்னு அழைக்கப்படுகிறது. அவர் சொல்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய பண்டைய மரபு சம்பிரதாயம், பார்ப்பன மரபு, பெருமை மிக்க பார்ப்பன மரபு இருக்கு இல்லையா, அதுல பெண்களை தெய்வமா மதிச்சு நம்ம நடத்தி இருக்கிறோம். அங்க ரேப்புன்ற வார்த்தையே கிடையாது எங்கள்கிட்ட. அந்த குற்றமே நடக்கலைன்றதுக்கு இதை விட வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? அந்த வார்த்தையே கிடையாது. ரேப் எப்போ வருது? வெள்ளைக்காரன் கலாச்சாரம் வந்த பிறகுதான் ரேப் வருதுன்னு மோகன் பகவத் சொல்றாரு. அது உண்மை இல்லையா? ரேப் என்பது எப்போ அதுக்கு அர்த்தம் பெறுது அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணின் விருப்பமின்றி அவளை உறவுக்கு ஆட்படுத்துதல் அப்படின்னாக்கா ரேப். அப்போ பெண்ணின் விருப்பத்தை கேட்கணும், அந்த இண்டிவிஜுவலுடைய லிபர்ட்டி இருக்குது, பெண் ஒரு நபர், ஒரு மனுஷி, அவளுக்கு உரிமை இருக்கிறது, கணவனே ஆனாலும் அவள் விருப்பம் இல்லாமல் அவளோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்ற ரைட் எப்போ வருது? இன்னைக்கு கோர்ட்டில் டொமஸ்டிக் ரேப் இருக்கு இல்லையா, யார் மேரிட்டல் ரேப், அது பற்றி கேஸ் நடக்குது. மேரிட்டல் ரேப் கேஸில் பிஜேபியோட நிலைப்பாடு, மோடி அரசின் நிலைப்பாடு என்ன? மேரிட்டல் ரேப்புன்னு ஒன்று கிடையாது. அதான் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு, பாரதத்தில் ரேப்பு கிடையாது. புருஷன் சொன்னா கேட்கணும், அப்புறம் எங்க ரேப்பு? பால்ய விவாகம்னாலும் அது ரேப்பு கிடையாது. அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த இண்டிவிஜுவல் ரைட் வர இடத்துல தான் ரேப் வந்து ஒரு அஃபென்ஸ், ஒரு கிரைம் அப்படின்றது வருது. அதுக்கு முன்னால பாரதத்தில் என்ன இருந்துச்சு? தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி. ராமன் எதற்காக சிறப்பு? ஒரே ஒரு பொண்டாட்டி வச்சிருந்தாருன்றதுக்காகவே அவர் நமக்கு கடவுள். அப்படின்னா இது எப்படி இருக்கணும்? நான் சொல்லல, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்து கோட் பில் வர்ற வரைக்கும் எத்தனை பொண்டாட்டி வேணா கட்டலாம் அப்படின்றது இருந்தது. நீங்க செத்தாக உயிரோட வச்சு எரிக்கிறாங்க, உடன்கட்டை ஏறும்போது ரேப்பை பத்தி நம்ம பேச வேணுமா? இல்லையா? அப்ப ரேப்புன்ற வார்த்தைக்கு அங்க ரிலவன்ஸே கிடையாது. எல்லாமே ரேப்பு தான், எல்லாமே ரேப்பு தான். அதே போல பிரஷ்டாச்சாரம் கிடையாது. அப்போ ஒரு பெண்ணை அல்லது 10 பெண்களை அல்லது 100 பெண்களை பெண்டாள்வதற்கான உரிமை ஆதிக்க சக்திகளுக்கு இருந்ததோ, ஒரு மன்னனுக்கு அல்லது பார்ப்பனனுக்கு தேவதாசிகளை பயன்படுத்தும் உரிமை, அந்தப்புற மாதரை பயன்படுத்தும் அதிகாரம் எப்படி இருந்ததோ, அப்படி இந்த நிலப்புலங்களையும் மற்ற செல்வங்களையும் ஆள்கின்ற அதிகாரம் அவளுடைய பிறவி அதிகாரமா இருந்தது. பிறவி அதிகாரமா. அப்போ அதுல கரப்ஷன்றதுக்கான பேச்சே கிடையாது. அங்க கரப்ஷன்றது சூத்திரன் சொத்து வச்சுக்கிட்டா கரப்ஷன். சூத்திரன் யாராவது ஒரு அப்பர் காஸ்ட் மேல்வர்ண பெண்ணை திருமணம் செய்ய எண்ணினால், செய்து கொண்டால் அது கரப்ஷன். சூத்திரன் சத்திரனாக முயற்சி செய்தால் அது கரப்ஷன். அவங்க வந்து சூத்திரன் பெண்ணை வச்சுக்கிட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது பிரஷ்டாச்சாரம் கிடையாது. அப்போ நிலங்களை ஆக்கிரமித்துக் கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் வளங்களை கைப்பற்றிக் கொள்வதும் அவங்க ரைட்டா இருக்குது. இது வந்து அன்னைக்கு மனு தர்ம காலத்துல இருந்தது, இன்னைக்கு காலம் மாறிவிட்டது, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்றதுதான். இன்னைக்கு யார் சார் ஜாதி பார்க்கறான்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இதுக்கு பற்றி சில இந்த நேர்காணலின் வரம்புக்கு அப்பாற்பட்டது. இதுவரைக்கும் கோடி, லட்சம் கோடி, 10,000 கோடி மாதிரி செய்யப்பட்ட ஊழல்கள்லாம் என்னென்ன ஜாதிகாரங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுல முதல் இடத்தில் இருப்பவர்கள் பார்ப்பனர்கள், பனியாக்கள் அவர்களோடு போட்டி போடுகிறார்கள். அதுக்கப்புறம் ரெட்டி டி இது மாதிரி அடுத்த ரேஞ்சில் வராங்கல்ல, இதுல இவர்களோடு போட்டி போடக்கூடிய இடத்துல செந்தில் பாலாஜிகளோ அல்லது வேற அதற்கு கீழே உள்ள பிற சமூகங்களை சேர்ந்தவர்களோ இல்லை. சூத்திர பஞ்சம சாதியினர் இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் அவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம், இந்த மூலதனத்தை எல்லாம், இந்த நிதியை எல்லாம் ஆளுகின்ற இடத்தில் அவர்கள் இல்லை. இந்த ஊழல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு த்ரெட். இப்போ ஊழல் என்பது வந்து எல்லாரும் பொதுவாக பேசுவது போல தனிநபர் ஆதாயத்துக்காக முறைகேடாக ஒன்று வாங்கிட்டாரு, அதான் ஊழல் என்றுதான் இப்போ வந்து புரிந்து கொள்ளப்படுது. ஊழல் இஸ் ஈக்குவல் டு அதிகாரம். இந்த அதிகாரம் மூலதனத்தின் மீதான அதிகாரம், சொத்துகள் மீதான அதிகாரம், சமூகத்தின் மீதான அதிகாரம் அப்படின்றது இதுவரைக்கும் இந்த மேல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்கல்ல, ஒரு செக்மெண்ட், அவங்க கையில தான் இருக்குது. அது வந்து ஒரு இழை மாதிரி இவங்களை கனெக்ட் பண்ணுது. அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதில் ஆக்சஸ் இல்லை. அதை வேற இன்னைக்கு உள்ள அரசமைப்புக்கு அதை மொழிபெயர்த்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஐடியாக இருக்கட்டும், டெலிகாமாக இருக்கட்டும், போர்ட்டாக இருக்கட்டும், மைன்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் தொடர்பானதாக இருக்கட்டும், வங்கிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கே இருக்குன்னா ஒன்றியத்துக்கிட்ட இருக்கு இந்த அதிகாரம்லாம். அப்போ இதுதான் ஊழல் செய்வதற்கு கனத்த வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய பல லட்சம் கோடி ஊழல். இது வரைக்கும் நான் விவரிச்சேன்ல, செந்தில் பாலாஜி வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் வாங்கலாம். இங்கே வந்து அது மாதிரி வாங்குறது அப்படின்னாலும் அந்த அளவு தான் இவங்களுடைய ரேஞ்சு.
இப்படி வாங்குவதற்கான இடம் வந்து அங்கதான் இருக்குது. இந்த அதிகாரத்தோடு அது தொடர்புடையது. அப்போ ஊழல் என்பதை இந்த சமூக அரசியல் அதிகாரத்தோடு இணைத்து பார்க்கணும். இந்த ஊழல் செய்வதற்கு யாருக்கு அதிக சாத்தியம் இருக்குது, யார் எம்என்சியோட அதிகம் தொடர்புள்ளவர்கள், யார் இந்த நிதி மூலதன நிறுவனங்களோடு யார் அதிகம் தொடர்புள்ளவர்கள், யார் இந்த கார்ப்பரேட் இதில் வந்து மேல் இடங்களில் இருப்பவர்கள் அப்படின்னா இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இன்று வரை இருக்கிறார்கள். இது வந்து அவதூறு கிடையாது, ஆதாரபூர்வமான டேட்டா இது. அப்போ அந்த மாதிரி இருப்பவர்கள் தான் இந்த ஊழலில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அந்த ஊழல் ஊழல் என்று அழைக்கப்படுவதில்லை, அது வந்து பாலிசி டெசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஃபாரஸ்ட் பில் ஒன்று கொண்டு வந்திருக்காரு, எல்லா எதிர்கட்சிகளும் கத்துறாங்க. என்னென்னா எல்லைப்புறத்துலேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் அதை நாங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம், அதை என்ன வேணால் பண்ணிக்குவோம். இப்போ மைன்ஸுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வேண்டாம், இப்போ பேனா வைக்கிறது வச்சா என்விரான்மெண்ட் கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு நீண்ட விவாதம் நடக்குது. என்விரான்மெண்ட்டுனே ஒன்று கிடையாது, போடா எதுவும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு பண்ணிட்டு அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் அந்த மாற்றங்கள் வருது. இன்னைக்கு அதானின்னு பேசிட்டு இருக்கிறோம். இடி அதானி ஹிண்டன்பர்க் சொன்னா, ஹிண்டன்பர்க் என்ன சொல்றது, 1/3 ஆஃப் த போர்ட் வந்து அதானிக்கிட்ட இருக்கு. போர்ட்டில் வரக்கூடிய கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதில் 40% அதானிக்கிட்ட இருக்குது. இன்னும் எத்தனை விமான நிலையம் இருக்க போகுதுன்னு தெரியல. என்ன இப்போ இதெல்லாம் எப்போ சம்பாதிச்சாருங்க அவரு? இப்போதான் 9 வருஷத்துல சம்பாதிச்சிருக்காரு. இது தெரியல, நான் அண்ணாமலையோட சேர்ந்து ஊழலை ஒழிக்க போறேன், மோடியோட சேர்ந்து ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு பேசுறவங்கலாம் என்னன்னு சொல்றது? அவங்கள வழக்கமாக சொல்லுவாங்க, இதுக்கு வேற தொழில் பாருங்கடா அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்ல முடியாது. வேற தொழில் நம்ம சொல்றது ஒரு விலை மாதராவோ இல்லை விலை மாதருக்கு புரோக்கராவோ வேலை, அது ஐயோ பாவம். அதெல்லாம் அதை விட பெரிய புரோக்கர் வேலை இது. ஒரு நாட்டை, சமூகத்தை, மக்களை காட்டி கொடுக்குற வேலை, கூட்டி கொடுக்குற வேலை இது. இதெல்லாம் தெரியாம செய்யற வேலை கிடையாது. அப்போ இப்படி பார்க்கிறார்கள். இன்னைக்கு நாம இதை பார்க்கணும்னாக்கா ஊழலா பாசிசமா? பாசிசத்தை எழுக்கணும்னா சார் ஊழல் இல்லாமல் இருக்கணும். இது பெரிய ஆராய்ச்சி. இது ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு அந்த ஸ்கேண்டல் ஆஃப் த எம்பையர்னு ஒரு புக் ஒன்று இருக்குது. அதில் அவர் சொல்கிற மையமான விஷயம், வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் அரசினுடைய ஆட்சி வருவதற்கு முன்னால் கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டது. அதான் நம்ம கட்டபொம்மன், பேனர்மேன் எல்லாம். அப்போ ராபர்ட் கிளைவ் இருந்தார். ராபர்ட் கிளைவ் தான் இங்கே வந்து பிளாசி போர் மூலம் முதல்ல அதிகாரத்துக்கு அடிக்கல் நாட்டியவர். அப்புறம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வர்றாரு, வெல்லஸ்லி வர்றாரு, பலர் பேர் வராங்க. இந்த ராபர்ட் கிளைவ் பயங்கரமான ஊழல் பெருவழி, அவன் மேலே விசாரணை நடக்குது. அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவன் ஊழல் பெருவழி. கம்பெனின்னு உங்களை வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுப்பினா என்னடா ஊழல் பண்ணுறீங்கன்னு அங்கே பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இது பண்ணுறாங்க. சரி, இவங்களெல்லாம் ஒழிச்சிட்டு நேரடியாக நாங்கள் ஆட்சியை எடுத்துக்கிறோம், இது ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டதுக்கு பொருள் என்ன? ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸு அவர்களுக்கு ஊழல் செய்கின்ற உரிமை இருந்ததில்லை, அதிகாரம், அதை மகாராணி எடுத்துக்கொண்டார். அப்போ எம்பையரே ஒரு ஸ்கேண்டல். கிளைவ் செஞ்சது கரப்ஷன், பட் எம்பையர் இஸ் எ ஸ்கேண்டல். அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நீங்கள் கரப்ஷன் சொல்லலாம், இவர் கரப்ஷன் அவர் கரப்ஷன் சொல்லலாம். ஆனால் இந்த மோடி அரசுன்றது ஒரு ஸ்கேண்டல். இதை பூரா வந்து ஒருமுகப்படுத்துகிறாங்க. முதலாளித்துவத்தில் காம்படிட்டிவ் கேபிட்டலிசம்னு இருக்குது, மொனோபொலி கேபிட்டலிசம்னு இருக்குது. இந்த மொனோபொலி கேபிட்டலிசம், ஏகபோக முதலாளித்துவம் இருக்குல்ல, அந்த ஏகபோக முதலாளித்துவத்தினுடைய ஏகபோக முதலாளித்துவம்னா கரெக்டா போட்டி கிடையாது. இப்போ உதாரணமாக ஆராசா இருந்தபோது டெலிகாமில் ஒரு 10-15 கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருந்துச்சு. அன்னைக்கு ஃபோனுக்கு என்ன ரேட் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு என்ன ரேட் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கு யார் இருக்கிறாங்க? ஒன்று ஏர்டெல், இன்னொன்று ஜியோ, மூணாவது வோடாஃபோன், இப்போ ஒன்று இருக்குது, முடிஞ்சு போச்சு, வேறு யாரும் கிடையாது. பிஎஸ்என்எல் பாதி செத்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டியோபொலி ஆகிடுச்சு. 2 பேர் தான் இருக்கிறாங்க. யார்? அம்பானியும் ஏர்டெல் மித்தலும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட, அல்லது இப்போ நான் போர்ட்டு சொன்னேன்ல, அந்த மாதிரி அதானி ஒரு இடத்துல குவியிறது, எனர்ஜி, பெட்ரோகெமிக்கல்லாம் அம்பானி, அந்த மாதிரி குவியறது. போட்டி இருக்கும்போது ஒரு விலையில் நியாயமான கிடைக்கிறதுக்கோ குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மார்க்கெட்டில். அரசியலில் போட்டி இருக்கும்போது தான் ஜனநாயகம். நீங்கள் சேவை செய்யணும், மக்களுக்கு செஞ்சு காட்டணும், நாங்கள் இதை பண்ணுறேன்னு சொல்லணும், அதை பண்ணுறேன்னு சொல்லணும். சர்வாதிகாரம்னா ராஜா ஆட்சி மாதிரி தான். ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவன் வந்து தன்னுடைய இராணுவ வலிமை, போலீஸ் வலிமை அல்லது ஆர்எஸ்எஸ் போன்ற அடியாள் பலத்தை வைத்து ஆட்சி செய்தால் அங்கே எதுக்கு ஜனநாயகம்? அது தேவையில்லை. அதனால தான் வளைகுடா நாடுகளில் ஜனநாயகம் இல்லை, அதனால தான் துருக்கியில் ஜனநாயகம் இல்லை, இப்படி பல நாடுகளை நம்ம சொல்லலாம். அப்போது இந்த போட்டி இல்லாமல் மொனோபொலியை நோக்கி வந்து போகுது. அது அதானி அம்பானி மட்டுமல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் மொனோபொலி. அதான் ஃபாசிசம். அது வந்து ஒழுக்கம் வாய்ந்ததா, ஊழலற்றதா ஒருபோதும் இருக்க முடியாது. அதிகாரம் என்பது ஒரு இடத்துல அப்படி குவிக்கப்படும் போது அது இன்ஹெரண்டா அதுவே ஊழல் தான். அது ஊழலாக மட்டும்தான் இருக்க முடியும்.
எப்போ கிரானிக் கேபிட்டலிசம் வந்து அதிகரிக்குதோ அப்போ ஊழல் அதிகரித்தே தீரும். கிரானிக் கேபிட்டலிசம் அதிகரிக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஒரு அதானியும் அம்பானியும் அகர்வாலும் கிரானிக் கேபிட்டலிஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். அப்போ அது அதிகரிக்கும் போது ஊழல் அதிகரித்தே தீரும். அப்போ ஃபாசிசமும் அதுவும் வேற வேற கிடையாது. இது ரெண்டும் ஒன்று. இது ரெண்டும் வேற என்று புரிந்து கொள்பவர்கள் தங்களை மார்க்சியவாதின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா அதே போல துரதிர்ஷ்டவசமானதும் அவக்கேடான ஒரு நிலை நமக்கு இல்லை. என்ன, ஊழலை வேறு விதமாக புரிந்து கொண்டால், நான் மற்றவர்களை பற்றி எதுவும் சொல்லலை. அதனால இது ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதை நம்ம செந்தில் பாலாஜி என்ன ஊழலை சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாக்கா அந்த ஆட்டோ டிரைவருக்கு இருக்கிற அறிவு கூட அவங்களுக்கு யாருமே இல்லை. அவங்க தங்களை ஒரு அரசியல் இயக்கம் என்று சொல்லிக் கொள்வதற்கோ அல்லது மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறதுக்கோ அல்லது புலனாய்வு புலிகள் என்று சொல்லிக் கொள்வதற்கோ வேற என்னவென்று சொல்லிக் கொள்வதற்கும் அருகதையற்றவர்கள். அவர்கள் நேரடியாக கான்சியஸாக பாசிசத்துக்கு வேலை பார்க்கிறார்கள் அல்லது முட்டாள்தனமாக அதற்கு வேலை பார்க்கிறார்கள் என்று பிரித்து கொள்ளலாம். இதுதான் இதில் சொல்லக்கூடியது. அதனால நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டியது, ஊழல் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் பாசிசம், ஊழல் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் பார்ப்பனியம். பார்ப்பனியமும் பாசிசமும் இணைந்த பார்ப்பன பாசிசம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பார்ப்பனிய ஊழல்ன்றதுக்கு 2000 ஆண்டு வரலாறு இருக்குது. இந்த பாசிசத்துக்கு இப்போ இந்த மோடி வந்த காலத்திலிருந்து எடுத்துக்கிட்டால் 10 வருஷம். இது ரெண்டும் வந்து சேர்ந்து இருக்குது. அதை அப்படி பார்ப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். விவரங்கள் தெரியாமல் நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, மக்களிடம் இதை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்லாத வரையில் இந்த மாதிரி இந்த ஊழல் ஊழல் என்று பேசுவதற்கான வாய்ப்பை நாம் வழங்குகிறோம். இன்னும் முக்கியமாக நான் சொல்ல வரேன், அவங்களுக்கு வேற இந்துத்துவெல்லாம் போனி ஆகலை. 2014 போனி ஆகலை, இப்போவும் போனி ஆகாது. அதை வைத்து ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களை அவங்க திரட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க எதுவும் சிந்திக்க முடியாதபடி மண்டை கழுவப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் எதை பேச முடியும்? சனாதனம் சரியானதுன்னு பேசுவாங்களா? இந்துத்துவம் சரியானதுன்னு பேசுவாங்களா? ஆன்டி முஸ்லீம் வந்து எதுவுமே ஓடாது. அப்போ இங்கே செய்யக்கூடியது என்னென்னா ஊழல். நாங்கள் ஊழலற்றவர்கள், இதுதான் இங்கே பேச முடியும். அதுதான் எல்லா எதிர்க்கட்சிகள் விஷயத்திலையும், காங்கிரஸ் விஷயத்திலையும் அதுதான் அவங்க பேசுகிறாங்க. வேறு எதுவும் பேசுவதில்லை. அதனால் இந்த கரப்ஷன் என்று பேசக்கூடிய இந்த அரசியலே கரப்ட் பாலிடிக்ஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பார்க்குற பார்வையாளர்கள் தங்கள் மட்டத்திலே வைத்துக் கொள்ளாமல் இது மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். பிஎம்எல்ஏ வந்து அது சாதாரண சிறு வியாபாரிகள் வரைக்கும் வரப்போகுதுன்னா அது குறித்த ஆபத்தை முன்னுணர்ந்து பணி செய்யணும். மக்கள் மன்றத்தில் இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒன்றிய அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ப்பன நிலையில் இருக்கிறது என்றால், மாநில அரசுகள் ஒரு சூத்த நிலையில் இருக்கிறது. அவங்களுடைய வரி வருவாயிலிருந்து எல்லா விஷயங்களையும் பறித்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, சூத்திர அரசுகள் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதிகாரம் பறிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல மோனோபோலியை நோக்கி நகருது அப்படிங்கிற எச்சரிக்கை மக்கள் மன்றத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.